கிறிஸ்துவுக்குள் அன்பாளைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரி யாவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளாக அன்பை வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே கிருபையா தந்த நாளுக்காக நன்றியோடு சொத்திருக்கிறேன். நம்மளுடைய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுற சகோதர சகோதரிகளுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி என்ன பாடம் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அன்புக்குரிய சகோதரர்களே, 7 மேய்ப்பர்கள் 8 அதிபதிகள்ங்கிறதான ஒரு தலைப்பின் கீழே என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, அந்த வேத வசனத்தை தியானிக்க போகிறோம். அது ஆங்கிலத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 7 ஷெப்பர்ட்னு போட்டிருக்கும். அதுக்கப்புறம் 8 பிரின்சிபல் அண்ட் லீடர்ஸ் போட்டிருக்கு. இல்லைன்னா 8 அட்டாக்ஸ் ஆஃப் த மேன் சொல்லி சில வெர்ஷனில் போட்டிருக்குன்னு பார்க்கும். இந்த பாடம் எடுக்கிறதுக்கு முகாந்திரம் என்ன என்றால், இந்த சம்பவம் அதான் மீகாம் 5ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் நடக்கிற சம்பவம் எப்போ நடக்கிறதுங்கிறான விஷயத்த சிலருக்கு இன்னும் நினைத்தது ஒரு தெளிவில்லைன்னு பார்க்கும். நம்ம வேத மாணவர்களுக்குள்ளே இது ஒரு தெளிவில்லைன்னு பார்க்கும். இன்னும் ஒரு கோயம்புத்தூரில் உள்ள ஒரு சகோதரருடைய பாடத்தை கேட்டேன். அவரும் என்ன செய்றாருன்னா, இந்த சம்பவம் எப்போ நடக்குன்னு சொல்கிறாருன்னா, சபை எடுத்துக்கொள்ளக்கு அப்புறம் நடக்கிற சம்பவம் தான் அவர் சொல்கிறார் பார்க்கும். அப்போ வந்துக்கிட்டு 7 மேய்ப்பர்கள் 8 அதிபதிகள். அந்த 7 மேய்ப்பர்கள் யாருன்னு சொல்கிறாங்கன்னா சபை அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாங்க. 8 அதிபதிகள் யாருன்னா 8 வந்துக்கிட்டு முற்பிதாக்களை அடையாளப்படுத்தும் அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாங்க. ஏன் அந்த 8 முற்பிதாக்களை அடையாளப்படுத்துங்கிற என்றால் என்னென்னா, 8ங்கிறதுனா 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டார்கள். இது வந்துக்கிட்டு இந்த 8ஆம் நம்பர் வந்துக்கிட்டு முற்பிதாக்களை அடையாளப்படுத்துகிற விதமாக இருக்குது அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஆனால் இந்த இவங்க சொல்கிறதும் வேதவசனுக்கு இசைவாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அது இசைவாக இல்லைன்னு பார்க்கும். நம்மளுடைய பாடம், நம்ம எடுக்கிற பாடங்கள் எல்லாமே வேத ஆராய்ச்சிக்குரிய பாடங்களை தான் நம்ம எடுக்கிறோம் பார்க்கும். ஒருத்தர் விட்ட தப்பை நம்ம சரி செய்கிறதுக்காக தான் பாடத்தை நம்ம எடுக்கிறோம் பார்க்கும். வேத வாக்கிலே ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் என்கிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்குற இவைகள் இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம நித்திய ஜீவனா முடிவில்லா உலகத்துக்கு போகணுன்னா வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கும். அப்போ இந்த சம்பவங்களை சொல்கிறாங்களே, இவங்களுக்கு இது யார் சொன்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சகோதரர் ரசல் அவருடைய என்ன ரைட்டிங்கில் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாங்கன்னு பார்க்கும். அப்போ அன்னைக்கு தினத்தில் அவருக்கு சகோதரர் ரசலுடைய அவரோட காலத்தில் அவர் கொடுத்த வெளிச்சத்தின்படி அவர் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா, அந்த சத்தியத்தை அவர் பேசிக்கலாம் பார்க்கும். இன்னைக்கு என்ன பார்த்தீங்கன்னா, அதாவது சத்தியம் எப்படின்னா 7 தரமும் உருக்கி புடமிடப்பட்ட சுத்த வெள்ளிக்கு ஒப்பாக இருக்குன்ட்டு. அப்போ 7 சபையின் காலத்துக்கு முடிவு பெரிய என்னது இந்த சத்தியங்கள் நினச்சது இது புடமிடப்படாதாக இருக்குன்னு பார்க்கும். அப்போ வெள்ளியே உருக்கம் போச்சு, அதில் களிம்பு இருக்கும். களிம்புன்னா கருப்பாக ஒரு விஷயம் வரும், அதெல்லாம் வெளியே போகணுன்னு பார்க்கும். அதனால் நம்ம இந்த கடைசி காலத்தில் அந்த சத்தியங்களில் இருக்கும் கருப்பான அந்த துரு உபதேசங்களை நினச்சது போகணுன்னு பார்க்கும். துரு உபதேசம்னா அறியாமைங்கிறான விஷயத்த என்னது நம்மளை விட்டு போகணுன்னு பார்க்கும். அப்படி பார்த்தீங்கன்னா, அன்புக்குரிய சகோதரரே, இந்த சம்பவம் சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த 6000 வருஷம் முடிவில் நடக்கிற சம்பவம் கிடையாதுன்னு பார்க்கும். ஏனென்றால் இது நீங்கள் இதை படிச்சிங்கன்னா, மிக 5ஆம் அதிகாரத்தில் படிக்க முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து சொல்லிட்டு மேற்கொண்டு அந்த வசனங்களை ஃபுல்லாக படிச்சிங்கன்னா ராஜ்யத்தில் நடக்கிற சம்பவத்தை இதை சொல்லப்படும்னு பார்க்கும். அதே மாதிரி 4ஆம் அதிகாரத்தில் படிச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா, அது ராஜ்யத்தில் நடக்கிற சம்பவத்தை தான் அங்கே சொல்லப்படும்னு பார்க்கும். இப்போ சகோதரர்கள் பின்னாடிகளை வசனங்களாம் அதிகாரம் பிரிக்க முடிச்சு பார்த்தீங்கன்னா, இதை தனித்தனியாக பிரிச்சுட்டான்னு பார்க்கும். ஆனால் இதனுடைய லெட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா ஒரே அடிப்படையில் எழுதப்பட்டது தான் அந்த எழுத்துக்கள் பார்க்கும். பின்னாடி 1200 வருஷம் பின்னாடி உள்ள காலங்களில் பார்த்தீங்கன்னா தான் அவங்க வசனங்களாகவும் வசனங்களும் அதிகாரங்களை பிரிக்க முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா 1200 சொச்சம், அதாவது கிபி 1200 சொச்சத்துக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, அது வசனங்களாகவும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிகாரங்களாக பிரித்தாங்க பார்க்கும். இதை பார்த்தீங்கன்னா தானியேல் கண்ட தீர்க்க தரிசனம் சொல்லி அந்த இதில் போட்டிருப்போம். அந்த பாடத்தில் கேட்டிங்கன்னா அதை விலாவாரியாக அதில் போட்டிருப்போம். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த டைமில் பிரிச்சுருக்காங்க. அப்போ பிரிக்க முடிச்சு பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வந்துட்டுன்னு பார்க்கும். அப்போ மீகா 4ஆம் அதிகாரம் தனியாகவும் 5ஆம் அதிகாரம் தனியாக இருக்குன்னு பார்க்கும். ஆனால் அது ஒரே லெட்டர்ஸாக தான் இங்கே எழுதப்பட்டிருக்கு. ஒரே லெட்டர்ஸாக எழுதப்பட முடிச்சல ஒரே கோர்வையாக இருக்கும். இதில் நமக்கு எந்த விதமான குழப்பம் வந்திருக்காது. இங்கே தனித்தனியாக இங்கே வசனங்கள் பிரிக்க முடிச்சல 4ஆம் வசனம் தேவனுடைய ராஜ்யத்தை குறிக்கிறதாகவும், 5ஆம் வசனம் ஃபுல்லாக படித்தாவே அதை குறித்ததான ரிலேட்டிவாக தான் இருக்குன்னு பார்க்கும். ஆனால் இதை என்ன பண்ணிடுறாங்க பார்த்தீங்கன்னா, 6000 வருஷம் முடிவில் நடக்கிற சம்பவத்தை இங்கே பேஸ் பண்ணி சொல்கிறான்னு பார்க்கும்.
இவங்க பார்த்தீங்கன்னா அன்புக்குரிய சகோதரர்களே 6000 வருஷம் முடிவில் வந்துக்கிட்டு என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா தேவன் வந்துக்கிட்டு பலி வாங்குறாரு. அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் வந்துக்கிட்டு கோபத்தின் நாட்களில் ராஜாக்களை வெட்டுற விஷயம் பார்க்கும். வெளிப்படுத்தல் 6:10 இடத்துல இரத்த சாட்சியாக மறித்த அந்த அந்த ஆத்துமாக்கள் என்ன பேசுதுன்னா எது வரைக்கும் நீங்கள் மௌனமாக இருப்பீங்க, பழி வாங்குங்க அப்படிங்கிற விஷயம் சொல்லுது. சொல்ல முடிச்சுன்னா பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுவார், உங்களுடைய சகோதரன் நிறைவேற அளவுக்கும் நீங்கள் வந்து அமைதியாக இருங்க, அதுக்கப்புறம் வந்தால் அந்த ஜட்ஜ்மெண்ட் நடக்குங்கிறான விஷயத்தை அங்கே வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கும். அப்போ சொல்கிறாரு, எது வரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழிவாங்கலும் இருப்பேன் என்று மகா சத்தமிட்டு சொன்னது. அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா தங்கள் உடன் பணிவிடைக்காரர் தங்கள் சகோதரன் தொகையை நிறைவேற வரவும் இன்னும் கொஞ்சம் காலம் இளைப்பாற வேண்டும் என்று சொன்னதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பார்த்தா அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா 6ஆம் தூதன் 6ஆவனுடைய எக்காலத்தை அந்த உடைக்கிற விஷயத்தை இருக்கு. 6ஆம் திரை உடைக்கிற விஷயத்தை இது அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா 6000 வருஷம் முடிவில் நடக்கிறது தான் அந்த சம்பவம் பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சம்பவத்தில் படிச்சிங்கன்னா நம்ம 6ஆம் முத்திரை உடைக்க கண்ணைன்னு சொல்லி ஒரு பாடத்தை நம்ம வந்து பதிவிட்டுருக்கோம். 6ஆம் முத்திரை உடைக்க கண்ணைங்கிறதான வேத படம் இருக்கும். அதை நீங்கள் கேட்டிங்கன்னா தான் அது புரியும் பார்க்கும். இந்த சம்பவம் வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த 7 மேய்ப்பர்கள் 8 அதிபதிகளும் 6000 வருஷம் முடிவில் நடக்கிற அந்த அந்த அர்மதோன் யுத்தத்தில் வந்து இது நடக்கிறது கிடையாதுன்னு பார்க்கும். அர்மதோன் யுத்தங்கிறதான ஒரு விஷயத்தை நம்ம வந்துட்டு பதிவிட்டிருப்போம். நீங்கள் அதை கேட்டால் தான் புரியுன்னு பார்க்கும். இது எப்போ நடக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த 7 மேய்ப்பர்களும் 8 அதிபதிகளும் காரியம் எப்போ நடக்குன்னு பார்த்தீங்கன்னா இது 1000 years கிங்டம் முடிவில் நடக்கிற ஒரு சம்பவம் தான் பார்க்கும். அப்போ தான் நடக்கிற சம்பவம் தான் பார்க்கும். இதை வந்து நம்ம வேத வசனத்தோட அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிழலான ஒரு சம்பவம் இருக்குது, நிஜமான ஒரு தீர்க்க தரிசனம் இருக்குன்னு பார்க்கும். அதை நம்ம வந்துக்கிட்டு நம்ம படித்தா புரியுன்னு பார்க்கும். இப்போ மீகா தீர்க்க தரிசனங்கிறது மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் தான். இதை ஒரு அடையாள பாஷையாக தான் சொல்லப்படுன்னு பார்க்கும். அவங்க பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு அசிரியன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அசிரியங்கிறது ஒரு அசிரியாவை குறிக்க கிடையாது, இது ஒரு அடையாள பாஷைக்காக சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கும். அப்போ தீரு ராஜான்னு பார்த்தீங்கன்னா தீரு ராஜா குறிக்கல, அங்கே தீரு ராஜாவை சாத்தானுக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கும். அப்போ அதே மாதிரி ஒவ்வொரு அடையாள பாஷையாக இங்கே சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கும். அப்போ 7 மேய்ப்பர்களை யாரை அடையாளப்படுத்தினா அந்த 7 மேய்ப்பர்களை வந்துட்டு சபையார் வகைப்பேர் தான் அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். 8 அதிபதிகள் முற்பிதாக்களை அடையாளப்படுத்தலைங்கிறான விஷயத்த நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதை வந்துட்டு இப்போ வந்துட்டு வேதவசனத்தோடு பார்த்தலாம். மீகா 5ஆம் அதிகாரம் 4 முதல் 8 வசனங்களை படித்தோம்னா இது என்ன இன்சிடென்ட் என்ன சம்பவங்கிறான விஷயம் புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து வேதவசனத்தை வந்து தியானிக்கலாம், பார்க்கலாம், வாசிக்கலாம். மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதிகாரம் 5 வசனங்கள் 4 முதல் 8 வரை. அவர் நின்று கொண்டு கர்த்தருடைய பலத்தோடும் தம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின் மகத்துவத்தோடும் மேய்ப்பார். ஆகையால் அவர்கள் நிலைத்திருப்பார்கள். அவர் இனி பூமியின் எல்லைகள் பரியந்தமும் மகிமைப்படுவார். அப்போதும் பார்க்கும். இப்போ இந்த வசனம் 4ஆம் வசனம் என்ன சொல்லுவோம்னா, அவர் நின்று கொண்டு கர்த்தருடைய பலத்தோடும் தமது தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின் மகத்துவத்தோடும் மேய்ப்பார். ஆகையால் அவர்கள் நிலைத்திருப்பார்கள். அவர்கள் இனி பூமி எல்லை பரியந்தம் மகிமைப்படுவார். அப்போ தேவனுடைய நாமம் எப்போ தான் மகிமைப்படுதுன்னா 1000 years கிங்டம்ல தான் என்னப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா பூமியில் வந்துக்கிட்டு என்ன தேவனுடைய நாமம் மகிமைப்படுதுன்னு இருக்கு. அவன் பூமியின் எல்லை பிறந்து மகிமைப்படுவார்ன்னு இருக்கும். அப்போ என்ன சொல்ல பார்த்தீங்கன்னா அவர் நின்று கொண்டு கர்த்தருடைய பலத்தோடும் தமது தேவனாய் கர்த்தருடைய நாமத்தை மகத்தோடும் மேய்ப்பார். அவர் நின்று கொண்டுன்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய தலைமை கீழே இங்கே 1000 years கிங்டம் வந்துட்டு நடக்கு. அப்போ வந்துட்டு யார் மேய்க்கான்னு பார்த்தீங்கன்னா சபை யார் என்னதை மேய்க்கிறான்னு பார்க்கும். அதுதான் 7 மேய்ப்பர்கள். 7 மேய்ப்புனா 7 சபை காலத்தில் செலெக்ஷன் பண்ணப்பட்ட 1,44,000 பேரை அடையாளப்படுத்துது. அதுக்கப்புறம் அந்த திரள் கூட்டத்தை நம்மளுக்கு அடையாளப்படுத்தும் பார்க்கும். திரள் கூட்டம் யாருங்கிறான விஷயத்தை பார்க்கும். இந்த 8 அதிபதிகளை யாருன்னு பார்த்தீங்கன்னா திரள் கூட்டம் தான் பார்க்கும். எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிபதிகள் என்றால் பார்த்தீங்கன்னா லீடர்ஸ்ன்னு போட்டிருக்கோம், பிரின்சிபால்னு போட்டிருக்கோம். அப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்துக்கிட்டு நம்ம வந்துக்கிட்டு திரள் கூட்டம் 2ஆம் பாகத்தில் 45ஆம் சங்கீதத்தில் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ராஜகுமாரர்கள் வந்துக்கிட்டு என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா அங்கே பிரபுக்களாக இருப்பாங்கள் இருக்கு. ராஜகுமாரர்கள் அங்கே குமார்த்திகள் சொல்லப்படுறவங்களாம் என்ன செய்வாங்க பிரபுக்களாக இருப்பாங்க. பிதாக்களுக்கு பதிலாக குமாரர்கள் நினைச்சிட்டாங்க பிரபுக்களாக வைப்பின்னு இருக்கு. பிரபுக்களாக யாருன்னா பிரின்சிபால் சொல்லப்பட்டிருக்கு, பிரின்சஸ் அப்படின்னு சொல்லிருக்கு. அது இங்கே பிரின்சிபால்னு போட்டிருக்கு, லீடர்ன்னு இருக்கு. லீடர்னா அதிகாரின்னு பக்கம். அப்போ வந்துக்கிட்டு பிரபுக்கள் யாருன்னா ராஜாவின் குமாரர்கள் யாரும் பார்த்தீங்கன்னா திரள் கூட்டம் பார்க்கும். ராஜேஸ்வரி யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த
ராஜேஸ்வரி யாருன்னு பார்த்தா மணவாட்டி, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மணவாரியில் இருக்கிற அந்த மணவாட்டி 144 பார்க்கும். இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரபுக்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இங்கே திரள் கூட்டத்தை அடையாளப்படுத்தும் பார்க்கும். முற்பிதாக்களுக்கு என்ன செய்யுது ஆளுகை கொடுக்கலாம் பார்க்கும். அவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பூமியில் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அவங்களும் ஒரு இதில் இருப்பாங்க, ஒரு பொறுப்பில் இருப்பாங்கன்னு பார்க்கும். ஆனால் ஆளுகை யாருக்கு கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தான் பார்க்கும். அப்போ 8 அதிபதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8ங்கிறது என்னென்னா 8 நம்பர் என்ன பிறந்து 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்ணப்படணும்னு சொல்லி நம்ம வேதாகத்தில் கொடுக்கப்படுதுன்னு பார்க்கும். அந்த 8ங்கிற விஷயம் எதை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா இருதயத்தில் விருத்த சேதனத்துக்கு இது ஒரு அடையாள விதமாக இருக்குன்னு பார்க்கும். நம்ம வந்துட்டு அதை கூட நம்ம எடுத்துடலாம், நம்ம வந்து பார்த்துலாம் பார்க்கும். இப்போ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த கர்த்தருடைய நாமத்தை மகத்துவம் மேய்ப்பார்கள். யார் மேய்ப்பாங்கன்னா இந்த 144 மேய்க்குதுன்னு பார்க்கும். ஆகையால் அவர்கள் நிலைத்திருப்பார்கள், இனி பூமி எல்லை பிறந்து மகிமைப்படுவார். அப்போ எல்லாரும் நிலைத்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன இன்சிடென்ட் நடக்குன்னா 1000 years கிங்டமில் 1000 வருடம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன செய்தது, பாதாளத்தில் அடைத்து வைக்கப்பட்ட அந்த சாத்தான் விடுதலையாக்கி கோபமாக யுத்தத்துக்கு அழைத்து வருதுன்னு பார்க்கும். அந்த டைமில் தான் என்ன பார்த்தீங்கன்னா இவர் வந்து சமாதானக்காரனா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்றாரு வந்து சமாதானம் பண்ணுறாருன்னா ஒருத்தர் சண்டைக்கு வராரு, அந்த சண்டையை பெரிய லெவலுக்கு வராத அளவுக்கு அது சமாதானக்காரன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அசிரியன்கிறான விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அந்த வசனத்தை படிச்சலாம். இவரே சமாதானக்காரனர். அசீரியன் நம்முடைய தேசத்திலே வரும்போதும் நம்முடைய அரண்மனைகளை மிதிக்கும் போதும் 7 மேய்ப்பரையும் மனுஷரில் 8 அதிபதிகளையும் அவனுக்கு விரோதமாக நிறுத்துவேன். பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது, அசிரியன் நம் தேசத்தில் வரும்போது அப்படின்னு பார்த்தோம்னா அசிரியன்ங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா இது பாபிலோனுடைய கிங்டம் இருக்குல்ல, அதனுடைய அடித்தளம் தான் பார்த்தீங்கன்னா இந்த அசிரியன் பார்க்குறோம். இப்போ வந்து இந்த பாடத்தை நீங்கள் வந்து இந்த பிக்சரை பார்க்குறீங்க, இது பார்த்தீங்கன்னா ஏன்சென்ட் அசிரியன் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா ஏன்சென்ட் அசிரியன் அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா பண்டைய கால அசிரியா அப்படிங்கிற விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்சென்ட் அசிரியன் அப்படிங்கிறதுக்கு அப்போ பண்டைய கால அசிரியான்னு பார்க்கும். இந்த பண்டைய கால அசிரியா எதனுடைய லிமிட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பெரிய ஒரு கண்டமாக இருக்குன்னு பார்க்கும். அதுக்குள்ளே தான் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாபிலோனு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாபிலோன் இருக்குது. அந்த பாபிலோனில் யூப்ரட்டிஸ் டைக்ரிஸுங்க தான் நதி ஓடுதுன்னு பார்க்கும். இது பண்டைய கால வந்துட்டு பாபிலோனுடைய வந்துட்டு நாகரிகம் சொல்லப்பட்டும் பார்க்கும். பாபிலோன் என்றால் பார்த்தீங்கன்னா குழப்பம் பார்க்கும். இப்போ வந்து 1000 வருட அரசாட்சிக்கு அப்புறம் நினச்சிடா பார்த்தீங்கன்னா அந்த அசிரியன் தேசத்தில் வரப்போது பார்த்தீங்கன்னா குழப்பங்க ஒரு விஷயம் நடக்குன்னு பார்க்கும். இப்போ வந்துட்டு இந்த பாபிலோன் எதுக்குள்ளே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த அசிரியாவுக்குள்ளே தான் இருக்குன்னு பார்க்கும். அது வந்து கிமு வந்துட்டு 850 வந்துட்டு அசிரியன் எம்பையருக்குள்ளே தான் எடுத்தது பாபிலோன் இருக்குன்னு பார்க்கும். அப்போ பாபிலோன் யார் பார்த்தோன்னா குழப்பவாதின்னு பார்க்கும். இவங்களுக்கு குழப்பம் செய்கிறது யார் ஹெட்டாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சாத்தான் இருக்கா, அதுதான் லூசிபர் பார்க்கும். அது வந்துட்டு 1000 years கிங்டமுக்கு அப்புறம் வந்து வாரான்னு பார்க்கும். இங்கே வந்து பாபிலோனுடைய கண்டத்துக்குள்ளே தான் பாபிலோனுடைய லேண்ட் பரப்பில் தான் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த வந்துட்டு அசிரியன் இருக்கான்னு பார்த்து ஆன்சென்ட் அசிரியன் இருக்கு. ஆன்சென்ட் அசிரியன் இருக்குன்னா பண்டைய கால அவர் அசிரியான்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோகுமாவகி எங்கேருந்து வர பார்த்தீங்கன்னா ரஷ்யா அடுங்காத ரஷ்யாங்கிறான்னு விஷயம் சொல்லுறது. ரஷ்யாவில் தான் எங்கே இருக்காங்க, கோகுமாக இருக்காங்கன்னு பார்க்கும். அப்போ அந்த அசிரியாங்கிறது ஒரு பெரிய ஒரு லேண்டுன்னு பார்க்கும், கண்டத்திலே பெரியதான ஒரு லேண்டுன்னு பார்க்கும். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஏன் அந்த அசிரியாங்கிறான விஷயம் சொல்கிறாங்க, அசிரியாவுக்குள்ளே பாபிலோன் இருக்குது. அப்போ அந்த பாபிலோன்னு அவருக்கு அடையாளப்படுத்தி சொல்கிறான்னு பார்க்கும். அதே மாதிரி அசிரியாங்கிற அந்த ஆசியா கண்டங்கிறது பெரிய கண்டம். அந்த கண்டத்தில் என்ன செய்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு ரஷ்யாவில் வந்துட்டு 15 கோடி பேர் என்ன செய்கிறாங்க மக்கள் இருக்காங்க சொல்லப்படுதுன்னு பார்க்கும். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஆசியா கண்டத்தில் அந்த ரஷ்யா லெவலில் வந்துட்டு அவங்க வந்து கிறிஸ்தவர்களாக இருக்காங்கன்னு பார்க்கும். இதே மாதிரி என்ன பண்ண பார்த்தீங்கன்னா இங்கே 1000 years கிங்டமில் கூட அவங்க வந்தது கிறிஸ்துக்குள்ளாக இங்கே இருக்காங்க. ஆனாலும் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா சாத்தான் விடுதலையாக்கி எப்படி இந்த ஏசியா கண்டத்தில் ரஷ்யா வந்து பெரிய நிலப்பரப்பு இருக்கோ அதே மாதிரி ஒரு கூட்ட ஜனங்களை அடிச்சிடறாங்க சாத்தான் வேறு பிரிக்கான்னு பார்க்கும். அதை தான் சரி அங்கே கடற்கரை மணலத்தனையான மக்கள் அடிச்சிடறாங்க சாத்தான் கூட போகிறாங்க பார்க்கும். இதை அடையாளப்படுத்துது. அப்போ வந்துக்கிட்டு இங்கே அசிரியாங்கிற விஷயம் எதை அடையாளப்படுத்திங்கன்னா
அசிரியாவுக்குள்ள பாபிலோன் இருக்கு. பாபிலோன் குழப்பவாதின்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே அசிரியா யாரை விளையாடுனா சாத்தானை அடையாளப்படுத்துது. அவன் தான் இதுக்கு தலைமையாக வந்து வராங்க பார்க்கும். தலைமை என்கிற விஷயம் வராங்க. அதுக்குள்ள பாபிலோன் இருக்கு. பாபிலோனா குழப்பவாதி. இந்த குழப்பவாதியை யார் வராங்க பார்த்தீங்கன்னா இந்த கோகுமாகு அவங்கள அந்த குழப்பி என்ன செய்தது அங்கே கொண்டு வருதுன்னு பார்க்கும். எப்படி என்றால் அங்கே வந்துட்டு 1000 years கிங்டமில் தேவனே என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அங்கே ஆளுகை பண்ணுறாரு. அந்த ஆளுகையை சபைக்கும் திரள் கூட்டத்துக்கும் கொடுத்துருக்கான்னு பார்க்கும். அப்போ இப்படி ஒரு சூழ்நிலை நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் சாத்தானை பிடிச்சு அடிச்சிடா பிறங்க 1000 வருட அரசாட்சியில் கெட்டி போடுறான்னு பார்க்கும். இன்னைக்கு என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா சாத்தனுடைய ஆளுகை தான் நடந்துகிட்டு இருக்கு. அவன் தான் உலகத்து அதிபதி என்று சொல்லப்படுதுன்னு பார்க்கும். இப்போ அந்த அதிபதி என்ன பண்ணுறான், அவனுக்குள்ளேயே ஆட்களை எல்லாம் தான் நினைச்சது பிரதமராகும் அதிபதியாகவும் இங்கே வச்சு நினைச்சது துன்மார்க்க நினைச்சா அந்த உலகத்தை ஆள்றான்னு பார்க்கும். இப்போ 1000 வருடம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா அவன் என்ன செய்றான்னா அவன் ஆட்சியை இங்கே பூமியில் பிரகடனம் பண்ணுறதுக்காக நினைச்சிடான்னா உங்களை சிலர் என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா அவங்கள நானும் மறுபடியும் ஏற்கனவே இருந்த உலகத்தில் இருந்ததான அந்த தலைமைத்துவக்குள்ள உங்களை கொண்டு வர அப்படின்னு சொல்லி ஆசை வார்த்தைகள் கேட்டு என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா எங்கன்னா ஒரு ஜனங்களை கூட்டங்களும் அங்கே கூட்டுவான்னு பார்க்கும். இப்படி கூட்டம் ஏன்னா ஒரு மக்கள் வந்துட்டு ஒருத்தர் கூட போகிறாங்கன்னா அவங்களுக்கு ஃபேவரட்டான ஏதாவது ஒரு விஷயங்கள் செஞ்சால் தான் அவங்க நினச்சவங்க அவங்க கூட போவான்னு பார்க்கும். இதே மாதிரி ஒரு விஷயம் தான் அங்கே நினச்சது அங்கே நடக்க போதும் பார்க்கும். அப்போ என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னா மக்களுக்குள்ள நினச்சிடாங்க ஒரு சோறு வந்துடும். ஏன்னா இந்த திரள் கூட்டம் சபை இதுக்கு தான் ஆளுகை பண்ணுமா, நாங்களும் ஆளுகை பண்ணக்கூடாதாங்கிறத என்ன நினச்சிது சாதாரண மக்களுக்கு வந்துடும் பார்க்கும். அப்படி நினச்சிடாங்கன்னா அப்படி அவன் சத்தத்துக்கு கீழ்பிடிச்சு போகச்சில தான் அங்கே தேவனே ஒரு அக்கினி இறக்கி வந்து அழிக்காருன்னு பார்க்கும். எப்படி என்றால் எகிப்தில் வந்து இந்த ஜனங்கள் அடிமையாக இருக்காங்க. அடிமையாக உள்ளவங்கள விடுதலைக்கு வர முச்சில அவருங்க என்ன சொல்கிறாங்கன்னா வனாந்திரத்தில் நாங்கள் எகிப்தில் வந்துட்டு கொம்படிக்காவும் நாங்கள் அதெல்லாம் சாப்பிட்டோம் இதெல்லாம் சாப்பிட்டோம் மற்றவங்களாம் சாப்பிட்டோம். இப்போ நாங்கள் வந்து வனாந்திரத்தில் எப்படி மண்ணா தானா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு முறுமுறுக்காங்க. அப்போ அவங்களுக்கு காடையை கொடுக்காங்கன்னு பார்க்கும். ஆனால் வந்து சாப்பிட்டு செத்தாங்கன்னு பார்க்கும். அதே மாதிரி என்ன முறுமுறுக்கிறவங்களும் செய்கிறாங்க அங்கே வனாந்தரத்தை செத்து போனான்னு பார்க்கும். அதே மாதிரி தான் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இங்கேயும் 1000 years கிங்டம்ல நினச்சிடாரு அங்கேயும் முறுமுறுக்கிற ஜனங்கள் கடைசியில் முறுமுறுக்க ஜனங்களும் எதிர்க்க ஜனங்களும் அங்கே மடிந்து போவான்னு பார்க்கும். அதே மாதிரி எகிப்தில் வந்துட்டு தேவன் தான் எல்லாத்தையும் விடுதலை பண்ணுறாங்க. இஸ்ரேல் ஜனங்களையும் விடுதலை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இஸ்ரேல் ஜனங்கள் அல்லாத எகிப்தியர்களும் விடுதலையாகி உள்ள வராங்கன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கேயும் 1000 years கிங்டம்லையும் இஸ்ரேல் ஜனங்கள் உலக ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணா பார்த்தீங்கன்னா விடுதலைன்னா பூமி தூளில நித்திரை பண்ணாங்க எல்லாரும் விடுதலை ஆகி நினைச்சாங்க வராங்கன்னு பார்க்கும். வந்ததுக்கு அப்புறம் நினைச்சாங்கன்னா 1000 வருடம் வரைக்கும் நல்லா தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் நினைச்சாங்க அவங்க மனதுக்குள்ள சோர்வு இருக்கு. அது சாத்தான் வந்து இங்கே உள்ள வந்து அவங்களுக்கு அந்த காரியங்களை சொல்ல முடியல. இவங்களுக்குள்ள ஒரு மேட்டின்மை ஆகுது. அப்போ வந்துட்டு மேட்டின்மை ஆகினால இவங்க நினைச்சாங்க விழுந்து போகிறாங்கன்னு பார்க்கும். இதுதான் நினைச்சது 1000 years கிங்டம்ல நடக்கிற ஒரு விஷயம்னு பார்க்கும். அப்போ அந்த அசிரியன் யார் இடையப்படுனா சாத்தானை இடையல்படுத்துன்னு பார்க்கும். எப்படி என்றால் தீரு ராஜாவை சாத்தானுக்கு நிலாட்டமாக சொல்ல மாதிரி இங்கே வந்துக்கிட்டு அசிரியனை யாருன்னு சாத்தானுக்கு நிலாட்டமாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த அசிரியாவுக்குள்ள தான் பாபிலோன் இருக்குன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தா இங்கே பார்த்தீங்கன்னா யார் கோகுமாக வராங்கன்னு பார்க்கும். இந்த பாபிலோனுக்குள்ள 2 நதி ஓடுதுன்னு பார்க்கும். அதே மாதிரி இங்கே வந்து கோகுமாகுங்கிறதான 2 அமைப்புக்குள்ளே கொண்டு வந்து நினைச்சது பார்த்தீங்கன்னா இங்கே வந்துக்கிட்டு அடிக்க என்னதுன்னா ஜனங்களை வஞ்சிக்க வருதுன்னு பார்க்கும். அதே மாதிரி இந்த உலகத்தில் கூட இப்போ ரஷ்யா தான் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ரஷ்யா தான் நினைச்சது பார்த்தீங்கன்னா அந்த இராணுவத்தில் 2வது இடத்துல இருக்குன்னு பார்க்கும். முதலாவது அமெரிக்கா இருக்கு, 2வது ரஷ்யா இருக்குன்னு பார்க்கும். அதே மாதிரி 1000 years கிங்டமில் முதல்ல நம்ம யார் இருப்போம் பார்த்தீங்கன்னா இங்கே 7 மேய்ப்பர்களும் 8 அதிபதிகளும் இருப்போம் ஃபர்ஸ்ட்டில் இருப்போம். 2வது என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இந்த கோகுமாக தானே இது யுத்தத்துக்கு ஒரு வழிவு நடத்துகிற ஒரு விஷயமா வருதுன்னு பார்க்கும். இதை தான் இங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதை தான் வந்துட்டு சில வெர்ஷனில் என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா 8 attacks ஆஃப் த மேன் இருக்கு. இப்போ வந்துட்டு இந்த கோகுமாக யுத்தத்துக்கு வர முச்சில் இதை அட்டாக் பண்ணுற விதமாக யார் பார்க்குறாங்கன்னா இந்த 7 மேய்ப்பர் 8 அதிபர்கள் நினைச்சாங்க இங்கே இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ 7 மேய்ப்பர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சபை வகுப்பாரை இதை அடையாளப்படுத்துது. 8 அதிபதிகள் பார்த்தீங்கன்னா இது திரள் கூட்டத்தை இதை அடையாளப்படுத்துதுன்னு பார்க்கும். அப்போ வந்து 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்ணப்பட்ட ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ அதை வந்துட்டு இவங்களுக்கு முற்பிதாக்களுக்கு இதை வந்துட்டு அதை என்ன செய்ய முடியாது அப்ளைக்கல் பண்ண முடியாதுன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அது மாம்சத்தில் விருத்த சேதனம் பண்ணுறது விருத்த சேதனம் கிடையாது. இருதயத்திலே விருத்த சேதனம் பண்ணுறதான் விருத்த சேதனம்ங்கிறான விஷயத்தை இங்கே சொல்லப்படுறது பார்க்கும். ரோமர் 2ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை சொல்லப்படுது. 28ஆம் வசனம் படிக்க ஆதலால் புறம்பான யூதன் அல்ல, புறம்பான மாம்சத்தை செய்யப்படும் விருத்த சேதனம் அல்ல, உள்ளத்திலே யூதனானவன் யூதன்,
எழுத்தின்படி உண்டாக்காமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாக்கும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷனால் அல்ல தேவனால் உண்டாயிருக்குதுன்ட்டு. மாம்சம் செய்யப்படுற அந்த விருத்த சேதனம் கிடையாது. ஏன்னா விருத்த சேதனம் என்றால் என்னென்னா தேவன் வேறு பிடித்த ஜனங்களை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ இது விருத்த சேதனம் யாருக்கு நல்லா அடையாளமாக கொடுத்தாருன்னா அபிரகாமுடைய பிள்ளைகளுக்கு, அபிராமனுடைய சந்ததிக்கு கொடுத்தாரு. அபிராம் பீரியடில் தான் இந்த விருத்த சேதனங்கிறதான விஷயம் வந்துச்சு வழியாக நியாயப்பிரமாணத்தை வரலான்னு பார்க்கும். அப்போ அபிரகாம் அவருடைய பிள்ளை ஈசாக்கும் பண்ணார். அதுக்கப்புறம் அவருடைய வீட்டில் உள்ள எல்லாருக்கும் விருத்த சேதனம் பண்ணான்னு பார்க்கும். அப்போ விருத்த சேதனம் என்றால் வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்கள் அர்த்தம்னு பார்க்கும். இங்கே என்ன சொல்கிறாருன்னா அந்த மாம்சத்தில் பண்ண அந்த விருத்த சேதனம் விருத்த சேதனம் கிடையாது, வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்கள் கிடையாது. உள்ளத்தில் விருத்த சேதனம் பண்ணுறது தான் அது வேறு பிரிக்கப்பட்ட ஜனம் இருக்கு. அப்போ மனம் திரும்புறது தான் நினைச்சதை பார்த்தீங்கன்னா உண்மையான விருத்த சேதனங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். இங்கே என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே திரள் கூட்டமும் மனம் திரும்பின ஒரு கூட்டம் பார்க்கும். ஏன்னா இவங்க உரிய உபத்திரத்தில் வந்திருக்கான்னு பார்க்கும். அப்போ இந்த விருத்த சேதனம் பண்ண போச்சு நினைச்சது அவங்களுக்கு வலி உண்டாகும் பார்க்கும், அந்த இரத்த போக்கு வரும் பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களும் மிகவும் உபத்திரத்தால் வந்திருக்கான்னு பார்க்கும். இங்கே யாரை ஃபிட் பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே முற்பிதாக்களை ஃபிட் பண்ண முடியாதுன்னு பார்க்கும். ஏன்னா அதிபதினா பிரின்சிபால்னு சொல்லப்பட்டிருக்கு, இன்னும் பிரின்சஸ் அவங்க சொல்லப்பட்டிருக்கு பார்க்கும். இவங்க லீடர்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த லீடர்த்துவம் யார் கொடுக்கப்பட்டிருக்குன்னா இங்கே சபைக்கும் இங்கே திரள் கூட்டத்துக்கு தான் அங்கே கொடுக்கப்பட்டும் பார்க்கும். அதுக்கப்புறம் இங்கே ராஜா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ராஜஸ்ரீ ஆளுகை பண்ணுறான் பார்க்கும். அப்போ ராஜா எங்கே இருப்பார்? பரலோகத்தில் இருப்பார். அவருடைய மனைவியாக சபை நினைச்சது ராஜஸ்ரீயாக நினைச்சிட்டு சிங்காசனம் அது சபையை அங்கே இந்த ஜனங்களை எங்கே வச்சது 1000 இடத்துல அரசாட்சி பண்ணுது. அப்போ இந்த குமாரரையான பிரபுக்களை யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா இங்கே தெருக்கூட்டம் பார்க்கும். இப்போ சிங்காசனத்தில் ஆளுங்க யார் பண்ணா பார்த்தீங்கன்னா அந்த 140 பண்ணுது. அவங்களுக்கு கீழே இந்த பிரபுக்களை யாருந்தது தெருக்கூட்டம் பண்ணுது பார்க்கும். இதை தான் விஷயம் அடையாளப்படுத்த பார்க்கும். இவங்க தான் யாருன்னா 7 மேய்ப்பர்கள் 8 அதிபர்கள் தான் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா இந்த 1000 வருட அரசாட்சியில் கடைசி நாள் யுத்தத்தில் ஜனங்களை ஒரு பாதுகாப்புற வேலையை இவங்கள்ட்ட தான் கொடுக்கப்பட்டிருக்கும் பார்க்கும். ஏனென்றால் ஒரு நாட்டை இன்னொரு நாடு யுத்தத்துக்கு அடிக்க வர முச்சில் எந்த நாட்டு அங்கே அதிபதிகளாக இருக்காங்களோ அவங்க எந்த ராஜானா அதிபதியாக இருக்கிறாங்களோ அவங்க கேபினட் அமைச்சர்லாம் கூப்பிட்டு என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த யுத்தத்தை எப்படி வழி நடத்தணும் அப்படிங்கிற விஷயத்தை கேட்பாங்க. எதிர்கட்சியோ ஆளுங்கட்சியோ எல்லாத்தையும் கேட்டு தான் இந்த ராஜா யுத்தத்துக்கு போவான்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே 7 மேய்ப்பர் 8 அதிபதிகள்னு அங்கே ஆளு செய்கிறாங்க. இவங்கள என்ன பண்ணுறாங்கன்னா மீதி இருக்க ஜனங்களை பாதுகாக்கிற வேலையை அவங்க அங்கே செய்கிறாங்கன்னு பார்க்கும். அப்போ 8ங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா விருத்த சேதனத்தை அடையாளப்படுத்துது. அந்த விருத்த சேதனம் என்றால் என்னன்னு பார்த்தீங்கன்னா இருதயத்தில் உண்டான ஒரு விருத்த சேதனத்தை இது அடையாளப்படுத்துதுன்னு பார்க்கும். அப்போ நீ புதிய ஏற்பாட்டில் மட்டும்தான் அந்த விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் இந்த விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு பார்க்கும். எரேமியா 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. யூதா மனுஷரே, எருசலேமின் குடிகளே, உங்கள் கிரிகளுடைய எல்லா பொல்லாப்பு நிமித்தமும் என் உக்கிரம் அக்கினியை போலவும் எழும்பி அவிப்பார் இல்லாமல் எரிகிறபடி நீங்கள் கர்த்தருக்கென்று உங்களை விருத்த சேதனம் பண்ணி உங்கள் இதயத்தின் நுனித்தோலை நீக்கி போடுங்கள். அப்போ நீங்கள் கர்த்தருக்கென்று உங்களை விருத்த சேதனம் பண்ணி உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை நீக்கி போடுங்க. இப்போ இஸ்ரேல் ஜனங்களும் விருத்த சேதனம் மாம்சத்தின்படி விருத்த சேதனம் பண்ணாங்க. அதெல்லாம் ஒரு விருத்த சேதனம் இல்லை, நீங்கள் வேறுபட்ட ஜனங்கள் இல்லை. இப்போ இருதயத்தில் உள்ள நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணுங்க அப்படிங்கிற விஷயம் சொல்கிறான் பார்க்கும். அப்போ இதயத்தின் நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணால் இப்போ நடக்கிற இதயத்தில் அந்த ஆன்ஜியோ பண்ணுறாங்களே வாழ்வு அடைப்புன்னு சொல்லி அந்த மாதிரி அடைப்பு எடுக்கிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இங்கன்னா ஒரு மனம் திரும்புத ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ 8ங்கிறது விருத்த சேதனம் தான் அடையாளப்படுத்தும். இது எதுனா இருதயத்தில் விருத்த சேதனம் பண்ண விஷயத்தை அடையாளப்படுத்து. இது மனம் திரும்பின ஒரு விஷயத்தை இதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இங்கே பார்த்தீங்கன்னா முற்பிதாக்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே அவங்க பூர்ண படலம் பார்க்கும். நம்ம மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்த இந்த விஷயத்தை அடையாளப்படுத்தும் பார்க்கும். இந்த 8 அதிபதிகள் திரள் கூட்டத்தை இதை அடையாளப்படுத்த விதமாக இருக்குன்னு பார்க்கும். அடுத்தபடியாக அன்புக்குரிய சகோதரர்களே, அங்கே சொல்லப்பட்டிருக்கு 7 மேய்ப்பர்கள் 8 அதிபதிகளை அவர்களுக்கு விரோதமாக நிறுத்தி அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். இதை ஃபுல்லாக நம்ம நம்ம படிக்கலாம், படிச்சுட்டு தான் நம்ம நினச்சது போகிறோம். பார்த்தீங்கன்னா
நம்ம வந்துட்டு போகிறோம் பார்க்கும். இப்போ வந்துட்டு இந்த வசனங்களை படிக்க அந்த மேய்ப்பர்கள் யாருங்கிறான விஷயத்தை நம்ம படிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த 7 மேய்ப்பர்கள் 8 அதிபதிகள்ங்கிறான விஷயத்த வேறு ஏதாட்டி ஒரு தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்காங்கிறான விஷயத்த நம்ம வந்து பார்க்கலாம். அப்போ வந்து இதே வசனம் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா பிரசங்கியில் கூட இருக்குன்னு பார்க்கும். அதை கூட நம்ம படிக்கலாம். பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிக்கலாம். பிரசங்கி அதிகாரம் 11 வசனம் 2. 7 பேருக்கும் 8 பேருக்கும் பங்கிட்டு கொடு, பூமியின் மேல் என்ன ஆபத்து நேரிடுமோ உனக்கு தெரியாது. பாருங்க, இப்போ என்ன சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா 7 பேருக்கும் 8 பேருக்கும் பங்கிட்டு கொடு, பூமி மேல் என்ன ஆபத்து நேரிடுமோ எனக்கு தெரியாதுன்னு இருக்காரு. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா 7 பேருக்கும் 8 பேருக்கும் பங்கிட்டு கொடு, பூமி மேல் என்ன ஆபத்து நேரிடன்னு உனக்கு தெரியாதுன்னு. அப்போ பூமியில் ஒரு ஆபத்து வருது. அந்த ஆபத்து நேரிடும் போச்சுல இந்த 7 பேரும் 8 பேருக்கும் என்ன பங்கிட்டு கொடுக்கணும். பங்கிட்டுன்னா அது என்ன ராஜா பரத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இவங்க ஆளுகள் இருக்காங்க. இவங்க வந்துட்டு என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா அந்த ஆபத்தை எதிர்நோக்குறவங்க யார் இருக்காங்கன்னா 7 பேரும் இந்த 8 அதிபதிகள் இருக்கான்னு பார்க்கும். அப்போ உலகத்தில் என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா ஒரு ஆபத்து நேரிடுது. அது என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு ஒரு தெரியாது ஆபத்து நேரிடுது. அந்த ஆபத்துக்காக என்ன சொன்னால் 7 மேய்ப்பர்களும் 8 அதிபதி அங்கே நிற்கிறான்னு பார்க்க. அந்த 7 பேரும் 8 பேருக்கும் பங்கிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பங்கு என்னன்னா அவங்கள ஒரு ஆளுகைக்குள்ளே கொண்டு போகுதுன்னு பார்க்கும். அப்போ வந்து இந்த ஆளுகை யாருக்கு கொடுத்துருக்காரு பார்த்தீங்கன்னா சபைக்கும் திரள் கூட்டத்துக்கும் அந்த விஷயங்கள் கொடுத்துருக்காரு, பங்கிட்டு கொடுக்காரு. ஏன்னா உலகத்தில் கடைசியில் ஒரு ஆபத்து வருதுன்னு பார்க்கும். அப்போ முதலாம் ஆபத்துன்னு பார்த்தீங்கன்னா பூமியில் முதலாம் ஆபத்து என்ன ஜலப்பிரியத்தினால அழிச்ச ஒரு ஆபத்து வந்துச்சுன்னு பார்க்கும். 2வது ஆபத்து என்ன பார்த்தீங்கன்னா இங்கே அந்த 3ஆம் உலகத்தில் வந்து அழிச்சற விஷயத்தை அடையாளப்படுத்த பார்க்கும். 3வது விஷயம் எங்கே அடையாளப்படுத்துனா ராஜ்யத்தில் நடக்கிற ஒரு ஆபத்து வரும்னு பார்க்கும். அதனால் அந்த துருபதேசம் மூலமாக மற்ற ஜனங்களை வஞ்சிக்கப்படக்கூடாது. அது வஞ்சிக்கப்படாதபடி என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இந்த 7 மேய்ப்பர்களும் 8 அதிபதிகளையும் அங்கே முன்னிறுத்தி நினைச்சிறாரு பாதுகாக்கிற வேலையை அங்கே விஷயத்தை அங்கே பண்ணுறாருன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா 7 மேய்ப்பர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7ங்கிறது பூரணம்ங்கிறத அடையாளப்படுத்து. பூரணமாக மேய்க்கிறவர்கள் இருக்கும். பூரண வடிவுள்ள சியோனிலிருந்து கர்த்தர் பிரகாசிக்கிறான் இருக்கு. அந்த பூரணங்கிறதான சியோனை அடையாளப்படுத்து. அந்த சியோனில் இருக்கிற அந்த 1,44,000 பேரை இதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். மேய்ப்பர்கள் யாரை அடையாளப்படுத்தினா அது வந்து சபை வகுப்பாரை அடையாளப்படுத்துது. அதை அடையாளப்படுத்தும் பார்க்கும். இந்த மேய்ப்பர்கள் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, மேய்ப்பர்கள்னா அவங்க கீழே அணிச்சது ஆடுகள் இருக்கும்ல, இந்த ஆடுகள் என்றால் என்ன பார்த்தீங்கன்னா ஜனங்களை அடையாளப்படுத்துகிற விதமாக இருக்குன்னு பார்க்கும். அதை கூட நம்ம படிக்கலாம். யோவான் 10ஆம் அதிகாரம் 16-17 படிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 10 வசனங்கள் 16 மற்றும் 17. இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனும் ஆகும். நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாய் இருக்கிறார். அப்போ என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில் வரும்போது சொல்றாரு, இந்த தொழுவத்தில் அல்லாமல் வேறு ஆடுகள் எனக்கு உண்டு, அவைகளை நான் கொண்டு வர வேண்டும். அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும் பார்க்கும். பார்த்தீங்கன்னா இங்கே இஸ்ரேல் ஜனங்களை சொல்கிறாரு. இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து சொல்கிறாரு அது ஒரு மந்தை தான், இந்த தொழுவத்தில் அல்லாத வேறு ஆடுகள் இருக்குது. அப்படி பார்த்தா என்னுடைய ஒரு ஜனங்கள் இருக்காங்க, பூமியில் இருக்காங்க, அவங்களெல்லாம் கொண்டு வருவேன். அது வந்துட்டு அவைகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்பொழுது மந்தையும் ஒரே மேய்ப்பன் ஆகும். அப்போ பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் என் சத்தத்துக்கு செவி கொடுக்காங்க அவங்கள வந்து ஒரே மந்தை மேய்ப்பன் ஆக்கும்னு சொல்கிறாரு. அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ராஜ்யத்தில் கொண்டு வரான்னு பார்க்கும். யாரெல்லாம் முதலாம் வருகையில் வந்து இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில் வந்து அவர் சத்தியத்தை கீழ்படிச்சாங்களோ அவங்க வந்துக்கிட்டு மேய்ப்பறங்களை அங்கே கொண்டு வச்சிடறான்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூமியில் தூளியில் நித்திர பண்ணவங்களை உயிர்த்து எழுப்பி அங்கே ராஜ்யத்தை கொண்டு வந்து அந்த ஆடுகளை கொண்டு வந்து மேய்ப்பர்களை யார் வச்சோன்னா 7 அப்படின்னா பூர்ணமாக்கப்பட்ட அந்த சியோனை அங்கே வச்சிடறான்னு பார்க்கும். 144 வச்சிடறான்னு பார்க்கும். ஒரே மேய்ப்பனாக இருக்கிற விஷயத்தை அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். இதை தீர்க்க தரிசனமாக பழைய ஏற்பாட்டில் நிறைய விஷயங்கள் இருக்குது. சகரியில் கூட இந்த விஷயங்கள் இருக்குதுன்னு பார்க்கும். சொல்கிறாரு இது எப்போ நடக்கும் அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாரு, நான் என் ஜீவனை மறுபடி அடைந்து கொள்ளும்படி இதை கொடுக்கிறபடினா என் பிதா என்னில் அன்பா இருக்கிறார். எப்படின்னா நான் ரேன்சம் கொடுத்து நான் உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்கிறேன்னா அதுக்கப்புறம் தான் என்ன செய்யுது இந்த விஷயம் சாத்தியப்படும் அப்படிங்கிற விஷயம் சொல்கிறான்னு பார்க்கும். ஏன்னா அவருடைய ரேன்சம் ஈடுபலி மூலமாக தான் என்ன சொல்கிறார் உலகத்தின் பாவங்களை சுமந்து
தீர்க்க தேவ ஆட்டுக்குட்டின்னு இருக்கு. அவரோட ரத்தம் சிந்தி ஜீவனை விட்டு உயிரை தேவன் கொடுக்கணும், பிதாவை தேவன் கொடுத்தாதான் இந்த விஷயம் சாத்தியப்படும் இருக்காரு. அதே மாதிரி அவர் உலகத்துக்காகவும் ஜீவனை கொடுத்தனால அது சாத்தியப்பட்டு நினைச்சிடாது. அதன் நிமித்தமாக என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா, ஆதாமுக்குள் மறிக்கிற யாவரும் கிறிஸ்துக்குள் உயிர்க்கப்படுறாங்கன்னு பார்க்கும். கிறிஸ்து எல்லாத்தையும் உயிர்ப்பிக்கப்பட்டு அவர்களை ராஜ்யத்தில் கொண்டு வந்து சேர்க்குறான்னு பார்க்கும். அதப்போ மேய்ப்பர்கள் யாரை அடைப்புனா நம்ம சபை யாரை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதாவது ஒரே மந்தையை ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனாகும் இருக்கும். அப்படின்னா இது ராஜ்யத்தில் தான் இந்த விஷயம் சாத்தியப்படும் பார்க்கும். அப்போ மேய்ப்பர்கள் யாரை அடையாளப்படுனா சபையினுடைய வகுப்பாரை அதை அடையாளப்படுத்தும் பார்க்கும். வாசிக்கலாம். யோவான் 21:15. யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 21:15. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். போதும் பார்க்கும். இவன் பார்த்தீங்கன்னா அன்புக்குரிய சோலே, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா, அந்த சபைங்கிறதான ஒரு மந்தையை அனுப்பிச்சிடாரு. அங்கே கேதர் பண்ணி அங்கே அனுப்பிச்சிடாரு, சபை ஸ்தாபிக்காருன்னு பார்க்கும். அப்போ சபையை ஸ்தாபிச்சுட்டு அதை ஹெட்டாக யாரை கொண்டு வரக்கான்னு பார்த்தீங்கன்னா, பேதுருவை கொண்டு வச்சுட்டு என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாய் ஆகின்ற. ஆட்டுக்குட்டிங்கன்னா சபை மக்களை இதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இப்போ அங்கே ஒரு மேய்ப்பனை அங்கே வைக்கிறாரு. அந்த மேய்ப்பனை யார் பார்த்தீங்கன்னா பேதுரும் பார்க்கும். அப்போ பேதுரு அங்கே வைத்து என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா, அங்கே ஆட்டுக்குள்ளே மேய்க்க வைக்கிறான்னு பார்க்கும். அப்போ பேதுருக்கு மட்டும்தானா பார்த்தீங்கன்னா இல்லை, பின்னாடி 12 அப்போஸ்தலர்களும் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா சபைகளை அனுப்பிச்சுறாங்க, வழி நடத்துகிற பொறுப்புக்குள்ளே அனுப்பிச்சுறாங்க போகிறான்னு பார்க்கும். இப்போ அந்த 12 பேரை வழி நடத்துகிற பொறுப்பை யாருக்கு கிடைச்சுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பேதுருக்கு கிடைச்சிருக்குன்னு பார்க்கும். அதனால் அன்புக்குரிய சகோதரர் எப்படி இருக்குன்னு பார்க்கும். அதனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேதுரு கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, எல்லா விஷயம் விட்டு பின் சென்று வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும், மறுமையில் எங்களுக்கு என்ன கிடைக்குங்கிறான விஷயத்தை கேட்குறான்னு பார்க்கும். அதை கூட படிச்சிடலாம். மத்தேயு 19:27, 27, 28 படிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 19 வசனம் 27 மற்றும் 28. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். அதற்கு இயேசு, மறு ஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாய் 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போதும் பார்க்கும். நீங்கள் சொல்லாது, நீங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுட்டு வந்துட்டோமே, எங்களுக்கு என்ன கிடைக்குன்னு சொன்ன முடிச்சல மறுஜென்ம காலத்தில் என்ன சொல்ல பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஆளுகை என்ன கூட வரும், அப்போ அந்த ஆளுகையை நான் உங்களுக்கு தருவேன்னு சொல்கிறாரு. நீங்கள் 12 சிங்காசனத்தின் மேலேருந்து வீச்சிருந்து என்ன சொல்ல ஆளுகை செய்வீங்க எங்கள் சொல்கிறாங்க பார்க்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அன்புக்குரிய சகோதரர்களே, வேத மாணவர்கள் என்ன ஒரு பிரச்சனைன்னா, சபை என்ன பண்ணுறோம்னா பரலோகத்தில் தான் இருக்கும், ஆனால் அந்த பூமியில் வராது. அந்த பூமியில் முற்பிதாக்கள் தான் நினச்சிடாங்க வழி நடத்துவாங்க அப்படின்னாலும் ஒரு விஷயம் கூட இருக்குது. அவங்க சொல்கிறாங்கன்னு பார்க்கும். ஏன்னா முற்பிதாக்கள் தான் வழி நடத்துவாங்கன்றாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா 1,44,000 பேர் பரலோகத்தில் தான் இருப்பாங்க, ஆனால் திரள் கூட்டம் தான் நினச்சது சத்தியத்தை வாங்கி போதிக்குன்னு சொல்லி இவங்களுக்குள்ள பல தகவல் இருக்குது. பல நினச்சிடாங்கன்னா இவங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு விஷயம் இல்லை, குழம்பி போய் தான் இருக்காங்க. ஒரு நேரம் தான் நினச்சிடுவாங்க 1,44,000 பேர் தான் வழி நடத்துவாங்கன்னு சொல்லுவாங்க. இல்லை, அவங்க மேலே தான் இருப்பாங்க, அதில் பூமியில் வரமாட்டாங்க சொல்லி பல குழப்பங்கள் இருக்குன்னு அவங்களுக்குள்ள இருக்குன்னு பார்க்குறோம். ஆனால் வேதவசனம் கரெக்டாக சொல்லுது. என்ன சொல்கிறாங்கன்னா, சபை அப்போஸ்தலருக்கு தான் நினச்சிட்டு பார்த்தீங்கன்னா அந்த சபை வாப்புக்குள்ள முதல்ல நினச்சது அடி எடுத்து உள்ள வச்சுருக்காங்க பார்க்கும். அதாவது 144 அவங்களும் ஒருத்தர் பார்க்கும், அவங்க அடி வச்சுருக்காங்க. அவங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை தான் நினச்சது பின்னாடி உள்ள அந்த சபை வகுப்பாக இருக்குன்னு அந்த ஆளுக்கு கிடைக்குன்னு பார்க்கும். அப்படி தான் சொல்கிறாரு. நீங்கள் நினச்சது இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களை நீங்கள் நியாயம் இருக்கலாகவும் 12 சிங்காசனத்தை மேல் வீச்சிருப்பீங்க. அந்த 12 சிங்காசனம்னா ஆளுகை. சிங்காசனம் தான் சீட்டு கிடையாது, உட்காந்துட கிடையாது, ஆளுகைன்னு பார்க்கும். அது என்ன பண்ணுறாங்கன்னா ஜனங்களை வழிநடத்த பொறுப்புன்னு பார்க்கும். சிங்காசனம் யார் இருப்பார்னா ராஜா இருப்பார். அந்த ராஜா அவருடைய தோரணையும் அவங்களுக்கு கொடுப்பார்னு பார்க்கும் சொல்கிறாரு. என் நாமத்து நிமித்தம் வீட்டையாவது சகோதரனையாவது சகோதரியாவது தகப்பனையாவது தாயாவது மனைவியாவது பிள்ளைகளாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 தனையாக அடைந்து நித்திய ஜீவனை சுதந்திரத்து கொள்வான். அப்போ 100 தடையான அடைந்துன்னா இதெல்லாம் உங்களுக்கு கொடுப்பேன். எங்கே கொடுப்பான்னா
ராஜ்யத்தில் உங்களுக்கு கொடுப்பேன் என்கிறார். வீடு, சகோதர சகோதரி எல்லாமே கொடுப்பாங்க, எல்லாரும் இருப்பாங்கங்கிற விஷயம் சொல்கிறான்னு பார்க்கணும். இது எப்படி புரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, அன்புக்குரிய சகோதரர்களே, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்துட்டு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்துக்கிட்டு அவருடைய தாயும் அவருடைய சகோதரன் வந்துட்டு அவர் பார்க்க வராங்க. அப்போ சீசர்கள் சொல்கிறாங்க, உங்களுடைய தாயும் உங்கள் சகோதரனோட பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியல. இவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, யார் என் தாய், யார் என் சகோதரர், என் பிதாவின் சித்தம் செய்கிற என்னுடைய தாயின் சகோதரர் இருப்பார்கள்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, ராஜ்யத்தில் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி போதகம் பண்ணாரோ ஜனங்களுக்கு, அதே மாதிரி சீஷர்களை அது 144 என்ன பண்ண பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கும். சத்தியத்தை சொல்லிக் கொடுக்குற ஜனங்களை யார் பார்த்தீங்கன்னா அவங்க தாயும் சகோதரம் நினைச்சதாங்க இருப்பாங்க பார்க்க. ஏன்னா பிதாவின் சித்தம் செய்யறதுல என்ன தாயும் சகோதரராக இருப்பாங்கன்னு சொல்லுறாங்க. இப்போ ராஜ்யத்தில் யார் வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா உலக ஜனங்கள் பிதாவினுடைய சித்தம் செய்கிறக்காக வந்திருக்கான்னு பார்க்கும். தன்னை ஒப்பு கொடுத்து சத்தியத்தை கேட்கறதுக்காக எங்கே வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா சபைக்கு முன்னால் வழி நடத்த உட்காந்துருக்கான்னு பார்க்கும். அதை தான் இது அடையாளப்படுத்தும் பார்க்கும். அப்போ சபை பூமியில் சத்தியத்தை சொல்லிக் கொடுக்குங்கிற விஷயத்தை இது அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ நியாயம் தீர்ப்பீங்க அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படுது பார்க்கும். அப்போ நியாயம் தீர்ப்பீங்கன்னா நியாயம் தீர்த்தல்னா நியாயம் ப்ளஸ் தீர்ப்புன்னா நியாயமான தீர்ப்புங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். நியாய தீர்ப்பு கொடுத்து நம்மளுடைய யூடியூப் சேனலில் இருக்குது, அதை நீங்கள் கேளுங்கன்னு பார்க்கும். அது 2 பாகங்கள் இருக்குது, கேட்டால் உங்களுக்கு புரியுன்னு பார்க்கும். சிலவங்க நியாய தீர்ப்புனா பனிஷ்மெண்ட்டுன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்கன்னு பார்க்கும். ஆனால் நியாய தீர்ப்பு அப்படி கிடையாது. நியாயம் ப்ளஸ் தீர்ப்பு, நியாய தீர்ப்பு, நியாயமான தீர்ப்பு. என்னென்னா அவங்களுக்கு சத்தியம் சொல்லிக் கொடுக்குறதா அங்கே நியாயமான தீர்ப்புங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். நம்ம அதை கூட படிக்கலாம். சங்கீதம் 96 சங்கீதம் 13 வசனம். சங்கீதங்களின் புஸ்தகம் அதிகாரம் 96 வசனம் 13. அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி படிச்சிங்கன்னா அது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா 10ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பாருங்கள். கர்த்தர் ராஜ்யரிகம் பண்ணுகிறார், ஆகையால் பூச்சக்கரம் அசையாதபடி உறுதிப்பட்டிருக்கும், அவர் ஜனங்களை நிதானமாக நியாயம் தீர்ப்பார் என்று ஜாதிகளுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பாகி சமுத்திர அதன் நினைவுகளாக முழங்குவதாக அப்படின்னு சொல்லிட்டு நாடும் அதனுள்ள யாவும் களி கூறுவதாக, அப்பொழுது கர்த்தர் முன்பாக காட்டு விருட்சங்களாக கெம்பீரிக்கும் அப்படிங்கிற விஷயம் சொல்கிறார். ஏன்னா இந்த ராஜ்யத்தில் நடக்க அந்த விஷயத்தை அங்கே சொல்கிறான்னு பார்க்கும். அவர் சொல்லிட்டு சொல்கிறாரு, அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடு நியாயம் தீர்ப்பார். எங்களுக்கு சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கறது தான் அவர் நினைச்சிடாது நியாயம் தீர்க்கிற விஷயம்னு பார்க்கும். நியாயம் தீர்க்குன்னா இப்படி நீங்கள் வாழ்ந்தால் தான் நீங்கள் நினச்சிடுவாங்க ஜீவனுக்குள்ள பிரவேசிப்பீங்க. அப்போ தௌசண்ட் கிங்டமில் அவங்களுக்கு ஜீவனுக்கு கேரண்டி கிடையாது. ஆனால் 1000 இயர்ஸ் அந்த முழுசாகவே இவங்க நினைச்சுறாங்க நிலைநிறுத்தால் தான் அவங்களுக்கு ஜீவனுக்கு அவங்களுக்கு கேரண்டி அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதான் இவங்க இருக்குது. அப்போ நியாயம் தீர்க்க என்ன என்றால் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க சத்தியத்தை சொல்லிக் கொடுக்குற விஷயம் எங்களுக்கு சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ சபையும் என்ன செய்யாது சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரள் கூட்டம் என்ன செய்யறது பார்த்தீங்கன்னா அங்கே என்ன செய்யுது ஒர்க் பண்ணுது அங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். நம்ம அதை கூட படிச்சிடலாம். உன்னத பாட்டு 6ஆம் அதிகாரம் 7-8 படிக்கலாம். உன்னத பாட்டு அதிகாரம் 1 வசனங்கள் 6, 7 மற்றும் 8. நான் கருப்பாயிருக்கிறேன் என்று பாராதேயுங்கள், வெயில் என்மேல் பட்டது, என் தாயின் பிள்ளைகள் என்மேல் கோபமாயிருந்து என்னை திராட்சை தோட்டங்களுக்கு காவல்காரியாக வைத்தார்கள். என் சொந்த திராட்சை தோட்டத்தையோ நான் காக்கவில்லை. என் ஆத்துமநேசரே, உமது மந்தையை எங்கே மேய்த்து அதை மத்தியானத்தில் எங்கே மடக்குகிறீர்? எனக்கு சொல்லும். உமது தோழரின் மந்தைகள் அருகே அலைந்து திரிகிறவளைப் போல நான் இருக்க வேண்டியதென்ன? ஸ்ரீகளில் ரூபவதியே, அதை நீ அறியாயாகில் மந்தையின் காலடிகளை தொடர்ந்து போய் மேய்ப்பர்களுடைய கூடாரங்கள் அண்டையில் உன் ஆட்டுக்குட்டிகளை மேயவிடு. போதும் பார்க்கும். இங்கே என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, நான் கருப்பாக இருக்கிறேன் என்று பாராதீங்கள், வெயில் என்மேல் பட்டதும் அன்றிருக்கு. அப்போ கருப்பாக இருக்கிற பார்த்தீங்கன்னா இவங்க நினச்சினா வெயிலில், அதாவது ஒரு வீட்டில் ஒரு நல்ல கலராக இருக்கிறவங்க வீட்டிலே இருந்தாங்கன்னா இன்னும் கலராக ஆகுவாங்க. அதே இது கலராக இருக்கிறவங்க வெயிலில் போனால் நினச்சிட்டாங்க கருத்து போயிடுவான்னு பார்க்கும். அப்போ என்ன சொல்கிறாருன்னா அந்த சூரியனை வெளிச்சத்தினால என்ன செய்வாங்க கருத்து போயிடுவான்னு பார்க்கும். அப்போ சூரியன் எதை அடையாளப்படுத்துனா நீதியின் சூரியனை அதை அடையாளப்படுத்தும். மல்கையில் படிச்சிங்கன்னா நீதி சூரியனை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ இந்த திரள் கூட்டத்துக்கு என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அந்த சூரியன் நீதியை தேவன் அங்கே செலுத்துறான்னு பார்க்கும். அப்போ செலுத்துறதுனால என்ன செய்ய பார்த்தீங்கன்னா அவங்களோட உடல் கருத்து போயிருக்குன்னு பார்க்கும். எதாவது அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். நான் கருப்பாரிக்கிறேன் என்று பாராதீங்க, நான் வெயில் என்மேல் பட்டதும் அன்றிருக்கு. அப்போ வெயில்னா தேவனுடைய நீதி அங்கே செலுத்துறாரு. செலுத்தினாலும் என் தாயின் பிள்ளைகள் என்மேல் கோபமாக இருந்து என்னை திராட்சை தோட்டத்துக்கு காவலியாக வைத்தார்கள்.
தாயின் பிள்ளை யார் பார்த்தீங்கன்னா தாய் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. தாயின் பிள்ளை யாருன்னா சபை வகுப்பாரை அடையாளப்படுத்தும் பார்க்கும். என் தாயின் பிள்ளை என் மேல் கோபமாக இருந்து என்னை திராட்சை தோட்டத்துக்கு காவலியாக வைத்தார்கள். என் சொந்த தோட்டத்தையும் நான் காக்கவில்லை. நான் இந்த உலகத்தில் திராட்சை தோட்டங்கிறது என்னென்னா அதோட தேவனுடைய வேலையை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதான் புதிய ஏற்பாட்டில் ஒரு ஓமி சொல்லுவார். திராட்சை தோட்டத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு தாளந்து கொடுப்பான்னு பார்க்கும். அதே மாதிரி இவங்க என்ன செய்கிற பார்த்தீங்கன்னா சபை வகுப்பாக அழைக்கப்பட்ட அந்த திரள் கூட்டம் என்ன பண்ணுதுன்னா ஊழியம் அந்த ஊழியஞ்சதுக்காக என்ன பண்ண அவங்க என்ன ஜீவனில் தப்பிக்கப்படுறாங்க. இங்கே திராட்சை தோட்ட வேலைக்காக என்ன பண்ணுறாங்க, ஒரு பணத்தை வாங்க. ஒரு பணங்கிறது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அவங்க ரிச்சிப்பை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். வந்துட்டு சொல்கிறாங்க திராட்சை தோட்டத்துக்கு காவக்காரியாக வைத்தாங்க. ஆனால் என்ன சொல்கிறது, ஆனால் தான் போட்டு வைத்தார்கள். என் சொந்த திராட்சை தோட்டத்தை நான் காக்கவில்லை. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா சொந்த என்ன அவர் கனி கொடுக்கலன்னு இருக்காரு. அப்போ என்ன சொல்லுவாருன்னா நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோவான் சுவிசேஷத்தில் சொல்லுவார், நான் திராட்சை செடி நீங்கள் கொடிகள், என்னோடு இசைந்திராவிட்டால் கனி கொடுக்க முடியாதுன்னு. அப்போ இவங்க என்ன தேவனோட இசைந்து இல்லாதனால கனி கொடுக்க முடியல. அதனால் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இந்த 144 சொல்லி அந்த லெக்கை அடைய முடியாமல் இவங்க திரள் கூட்டமாக மாறிடுறாங்க அப்படின்னு பார்க்கும். அதான் ராஜ்யத்து புத்திரிகள் பார்க்கும் 30, 60, 100 மடங்குன்றது. இப்போ அவங்க 100 மடங்கு உள்ளவங்க என்ன பண்ணுறாங்க 144 மாறிடாம பார்க்கும். அதை சொல்கிறாரு, என் ஆத்ம நேசரை என் மந்தை எங்கே மேய்த்து. அந்த ஆத்ம நேசர் யாருன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, என் ஆத்ம நேசரை உமது மந்தையை எங்கே மேய்த்து அதை மத்தியானத்தில் எங்கே மடங்கடிக்கிறேன் இருக்கு. அப்போ உமது மந்தைங்கிற என்ன பார்த்தீங்கன்னா உலக ஜனங்களை தேவன் கொண்டு வரார். ராஜ்யத்தில் கொண்டு வந்ததுக்கப்புறம் எப்படி பேதுருட்ட முதலாம் இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில் உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் என்ன கொடுத்துருக்காருன்னா பேதுருட்ட சபையை வழிநடத்த பொறுப்பு கொடுத்தான்னு பார்க்கும். அதே மாதிரி ராஜ்யத்தில் சபையை நினைச்ச வழிநடத்த பொறுப்பை யார் கொடுக்காருன்னா இங்கே தெருள் கூட்டத்துக்கு கொடுக்குறாரு. அது சொல்கிறாரு, உமது மந்தையை இங்கே மேய்த்து அதை மத்தியானத்தில் இங்கே மடங்கடிக்கிறேன். மத்தியானங்கிறது என்ன, வெயில் டைரெக்டாக என்ன படும் பார்த்தீங்கன்னா அங்கே சூரிய ஒளி படும் பார்க்கும், நடு உச்சத்தில் இருக்கும் பார்க்கும். அவன் பார்த்தீங்கன்னா அங்கே சூரியனை எதை அடையாளப்படுத்துனா தேவனுடைய நீதின்னு பார்க்கும். அவர் இயேசு கிறிஸ்துவனுடைய ப்ரெசன்ஸ் நினைச்சது பார்த்து அங்கே இருக்குன்னு பார்க்கும். அப்போ தேவ நீதி அங்கே விளங்கப்படும் பார்க்கும். அங்கே மேய்த்து மத்தியானத்தில் எங்கே மடங்கடிக்கிறேன். எனக்கு சொல்லும் தோழர்னு மந்தையை அருகே அலங்கி தருவது போல நான் இருக்க வேண்டியது என்ன. அப்போ தோழர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்னு பார்க்கும். அப்போ தான் புதிய ஏற்பாட்டை சொல்ல ஆரம்பிச்சுன்னு பார்த்தீங்கன்னா தோழர்கள் யாருக்கு நிலாட்டமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்களை அது நல்லாட்டமாக நிறைய அந்த வசனங்கள் இருக்குன்னு பார்க்கும். பின்னாடி நம்ம அதை பார்க்கும். அப்போ தோழர்கள் யார் பார்த்தீங்கன்னா முற்பிதாக்களை அடையாளப்படுத்துறது அவங்க வந்திருக்கான் பார்க்கும். அவருடைய மந்தையில் அருகே அலைந்து தருவது என்ன, மந்தைன்னா அவங்களும் ஒரு ஜனக்கூட்டமாக இருக்கான் பார்க்கும், அலைந்துறாங்க. சொல்கிறார், ஸ்ரீகளின் ரூபவதியே அதை நீ அறியாயாகில் மந்தையின் காலடிகளை தொடர்ந்து போய் மேய்ப்பரின் கூடாரத்தண்டைகளே உன்னுடைய ஆட்டுக்குட்டை மேய வீடுன்றிருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா மேய்ப்பருன்னா அங்கே ஒரு கூட்டம் அடிச்சது மந்தையில் மேய்ச்சிட்டு இருக்கு. அவங்களுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி போய் உனக்கு கொடுத்த நினைச்சது ஆட்டுக்குட்டிகள் மேய விடு. அப்போ மாட்டுக்குட்டின்னா சபையும் பார்க்கும். அப்போ சபையில் நினைச்சது அங்கே மேய விடுன்னு இருக்கு. இது எங்கே நடக்கும் பார்த்தீங்கன்னா இது ராஜ்யத்தில் நடக்க சம்பவத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். ஏன் இந்த வசனம் படித்தேன்னு பார்த்தீங்கன்னா திரள் கூட்டத்துக்கும் தேவன் ஒரு சுவிசேஷ ஊழியத்தை கொடுத்துருக்கான்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா பழைய நம்ம ஏசியாலெல்லாம் படிக்கலாம். இதே மீகாலையும் சொல்லப்பட்டிருக்கும். சியோன் குமாரத்தின்னா 144, எருசலேம் குமாரத்தின்னா திரள் கூட்டத்தை அடையாளப்படுத்தும் பார்க்கும். இவங்க 2 பேர் தான் நினச்சிறாங்க தேவனுடைய சுவிசேஷ வேலையை அங்கே என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா தேவன் ராஜ்யத்தில் செய்கிறாங்க பார்க்கும். 7 மேய்ப்பர்கள் 144, 8 அதிபதிகள் திரள் கூட்டத்தை இதை அடையாளப்படுத்தும் பார்க்கும். அடுத்தபடியே அன்புக்குரிய சோதனை அங்கே என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, பூமி எல்லை வரையது அது என்ன மகிமைப்படுவாருங்கிறான விஷயத்த மீகா 4ஆம் அதிகாரத்தில் படிச்சுன்னு பார்க்கும். இது எப்போ நடக்குதுங்கிறான விஷயத்த நம்ம படிக்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம திரள் கூட்டம்ங்கிறான விஷயத்த நம்ம படித்தோம். மீகா 4:8 அந்த விஷயம் சொல்லப்படுது. என்ன போட்டிருக்குன்னா இவங்களை குறித்து, மந்தையின் துருகமே சீயோன் குமாரத்தின் அரண்களே முந்தின ஆளுகை உன்னிடத்தில் வரும், ராஜரீகம் எருசலேம் குமாரத்துக்கு வரும் அப்படின்னு. அப்போ ராஜரீகம் எருசலேம் குமாரத்துக்கு வருங்கிற விஷயம் சொல்லப்படுது. அப்போ சீயோன் குமார்த்தி எருசலேம் குமார்த்தின்னு இருக்கு. அப்போ எருசலேம் குமார்த்தி யார் பார்த்தீங்கன்னா திரள் கூட்டத்தை அடையாளப்படுத்துது. மந்தையின் துருகமே சீயோன் குமார்த்தி அரணே என்றது. அரணைங்கிறது பாதுகாப்பை ஒரு அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அரண் பார்த்தீங்கன்னா ஒரு தேசத்தில் இருப்பாங்க. தேசத்தில் இருந்துட்டு அந்த கோட்டைச்சுவர் சுற்றி வர கோட்டைச்சுவர் இருக்குன்னு பார்க்கும். அதான் அரண்கிற அரண்னா பாதுகாப்பு ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்தும் பார்க்கும். எருசலேம் இருக்குது. எருசலேமிலோடைய அந்த 12 வாசல்களில் உள்ள அந்த மதில் சுவரில் இருந்து அரண்கிற விஷயம் தான் சொல்லப்படும்னு பார்க்கும்.
அதுதான் மந்தையின் துருகமே அப்படின்னா, மந்தையின் துருகம்னா அங்கே மந்தையை மேய்க்கிற விஷயத்தை யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சீயோன் குமாரத்தையும் எருசலேம் குமாரத்தையும் இருக்கு. அதான் மந்தையின் துருகமே சீயோன் குமாரத்தி அரணே அப்படின்னு இவங்க பாதுகாப்பு கொடுக்கணும். முந்தின ஆளுகை உன்னிடத்துல வரும் அப்படின்னா ஆளு யார்கிட்ட கொடுக்காரு பார்த்தீங்கன்னா சீயோன் குமாரத்துக்கு இவங்களுக்கு கொடுக்காங்க. ஏன்னா தொழில் கொடுக்காரு. ராஜரீகம் எருசலேம் குமாரத்துக்கு வரும். அப்போ ராஜரீகம்னா அவங்க பிரபுக்களாக இருக்கிறாங்க விஷயத்தை அடையாளப்படுத்தும் பார்க்கும். இங்கே முற்பிதாக்களை ஃபிட் பண்ண முடியாதுங்கிற விஷயம் சொல்லப்படுறது பார்க்கும். இனி பூமி எல்லை பெரிய வந்து மகிமைப்படுத்துவார்னு சொல்லி நம்ம வச்சது மிக 4வது அதிகாரத்தில் நம்ம படித்தோம் பார்க்கும். இது எதை அடையாளப்படுத்துனா இது வந்துட்டு ராஜ்யத்தை தான் அடையாளப்படுத்துதுங்கிற ஒரு விஷயத்தை நம்ம படிக்க போகிறோம். சகரியா 9ஆம் அதிகாரம் 10, அதுக்கப்புறம் 16, அதுக்கப்புறம் 17 வசனங்கள் படிக்கலாம். சகரியாவின் புஸ்தகம் அதிகாரம் 9 வசனங்கள் 10, 16 மற்றும் 17. எப்ராயிமினின்று ரதங்களையும் எருசலேமினின்று குதிரைகளையும் அற்றுப்போக பண்ணுவேன். யுத்த வில்லும் இல்லாமல் போகும். அவர் ஜாதிகளுக்கு சமாதானம் கூறுவார். அவருடைய ஆளுகை ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லைகள் பரியந்தமும் செல்லும். அந்நாளில் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனமான மந்தையாகிய அவர்களை ரட்சிப்பார். அவர்கள் அவருடைய தேசத்தில் ஏற்றப்பட்ட கொடிகளின் கிரீடத்தில் பதிந்திருப்பார்கள். அவருடைய காருண்யம் எத்தனை பெரியது, அவருடைய சௌந்தரியம் எத்தனை பெரியது. தானியம் வாலிபரையும் புது திராட்சரசம் கன்னிகைகளையும் வளர்க்கும். போதும் பார்க்கும். அந்த மீகா புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா தேவனோட ராஜ்யத்துக்குரிய காரியங்கள்லாம் அங்கே வந்து சொல்லப்பட்டிருக்கு பார்க்கும். அதே மாதிரி மீகாவுக்கு அடுத்த புஸ்தகமாக என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா சகரியாலாம் இருக்குது. அங்கேயும் தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய சொல்லப்பட்ட விஷயங்களாம் இருக்கும் பார்க்கும். ஏசாயில கூட தேவனுடைய ராஜ்யங்களில் நடக்கிற சம்பவங்களை அங்கே சொல்லப்படும்னு பார்க்கும். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா 10ஆம் வசனத்தில் சகரியா 9:10 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இங்கே என்னது எப்பிராமின் ரதங்களும் எருசலேமின் என்ற குதிரைகளும் அச்சு போக பண்ணுவேன். யுத்த வில்லும் இல்லாமல் போகும். அவர் ஜாதிகளே சமாதானமாக கூறுவார். அப்போ ராஜ்யத்தில் என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா அங்கே யுத்தம் கிடையாது. ஏன்னா அவங்களுடைய ஈட்டியும் அறுவாடுகள் நினைச்சாங்க மண்வெட்டியாக அங்கே அடிப்பார்கள் இருக்கு. ஏன்னா அங்கே விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பான்னு பார்க்கும். ஏன்னா திரள் கூட்டமான ஜனங்கள் உயிர்த்தெழுந்து வரம்பிச்சுன்னா அவங்களுக்கு ஆகாரம் வேணும். அதனால் பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அங்கே என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே விவசாயம் நடக்கணும். அதனால் எடுத்துருவாங்க எல்லா லேண்ட்லையும் விவசாயம் பண்ணுவாங்க. அப்போது அவங்களுடைய இரும்பு ஆயுதங்கள் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா மண்வெட்டியாக நினைச்சாங்க அங்கே ஆக்கி என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அவங்க இது பண்ணுவான்னு பார்க்கும். அப்போது 1000 இயர்ஸ் கிங்டமில் என்ன பண்ணுறாங்கன்னா யுத்தம் இல்லை அப்படிங்கிற விஷயம் சொல்கிறான்னு பார்க்கும். அப்போ இந்த வில்லும் இல்லாமல் போகும். அவர் ஜாதிக்குள்ள சமாதானம் கூறுவார். அப்போ வந்து 1000 இயர்ஸில் சமாதானம் இருக்கும். அவரோட ஆளுகை ஒரு சமுத்திரத்தை தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமி எல்லை வரை பரியந்தும் இருக்கும்னு சொல்கிறாரு. அப்போ வந்துட்டு தேவனுடைய ஆளுகையை குறித்து இங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். 16 வசனத்தில் சொல்லப்படுது, படிக்கலாம். அந்நாளிலே அவருடைய தேவனாய் கர்த்தர் தம்முடைய ஜனமாய மந்தையும் அவரை ரட்சிப்பார். அவர்கள் அவருடைய தேசத்தில் ஏற்றப்பட்ட கொடியின் கிரீடத்தில் பதிந்திருப்பார்கள். அந்நாளிலே அவருடைய தேவனாய் கர்த்தர் தம்முடைய ஜனமாகிய மந்தையை ரட்சிப்பார். அப்போ பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா ஆடுகளையும் தேவனத்தை கலெக்ட் பண்ணி ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பினுக்குள்ள கட்டுப்பாட்டை கொண்டு வர விஷயத்தை அடையாளப்படுது பார்க்கும். அவருடைய தேசத்தில் ஏற்றப்பட்ட கொடியின் கிரீடத்தில் பயந்திருப்பார்கள். அப்போ பார்த்தீங்கன்னா கொடிங்கிறது என்னென்னா சுதந்திரம் அடைந்த விஷயத்தை அடைபெறக்கும், ஃப்ரீடமை அடையாளப்படுத்தி பார்க்கும். இந்த ஃப்ரீடம் எங்களுக்கு கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குங்கிற விஷயம் சொல்லப்படுது பார்க்கும். அவருடைய காரியம் எத்தனை பெரியது, அவருடைய சௌந்தரியம் எத்தனை பெரியது. தானியம் வாலிபரையும் புது திராட்சரசம் கண்ணியை வளர்க்கும் அப்படின்றது. அவருடைய காரியம் அவருடைய இறக்கம் எவ்வளோ பெரியது அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி வந்துக்கிட்டு தானியம் வந்துக்கிட்டு வாலிபரையும் புது திராட்சரசம் கண்ணியை வளர்க்கும், அதே மாதிரி தேவனுடைய சத்தியம் என்ன பண்ணதுன்னா வளர்க்கப்படுன்றது. அவன் வந்துட்டு தானியம் திராட்சரசமும் தேவனுடைய சத்தியத்தை அடையாளப்படுத்துது. அது வந்துட்டு உலக ஜனங்களை இங்கே வந்துட்டு அங்கே ஆதரிக்கிற விஷயமா இருக்க போகிறதுன்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களே, அதுக்கப்புறம் சொல்கிற என்னென்னா இவரே சமாதானக்காரர். அசிரியன் நம்மளுடைய தேசத்தில் வரும்போது நம்மளுடைய அரண்மனை மிதிக்கும் போது, அரண்மனைங்கிற விஷயம் எதை அடையாளப்படுத்துன்னா பூமி, அது பூமியுடைய ராஜ்யத்தை அதை அடையாளப்படுத்தணும்னு பார்க்கணும். அப்போ பூமி வந்துட்டு அரண்மனைங்கிறது விஷயம்னா ராஜா வந்துட்டு அரண்மனையிலேருந்து ஆளுகை பண்ணுற விஷயத்தை அடையாளப்படுத்தணும்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அரண்மனை மிதிக்க போகுதுன்னு இருக்கும். அப்போ ஒரு அரண்மனை எதுனா இந்த பூமியுடைய ஆளுகையை அடையாளப்படுத்தணும்னு பார்க்கும். அதை கூட படிக்கலாம். சங்கீதம் 45ஆம் சங்கீதம் 15, 16 வசனங்கள் படிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் அதிகாரம் 45 வசனங்கள் 15 மற்றும் 16. அவர்கள் மகிழ்ச்சியோடும் களிப்போடும் வந்து ராஜ அரண்மனைக்குள் பிரவேசிப்பார்கள்.
உமது பிதாக்களுக்கு பதிலாக உமது குமாரர் இருப்பார்கள். அவர்களை பூமியெங்கும் பிரபுக்களாக வைப்பீர். அப்போது பார்க்கும் அவர்கள் மகிழ்ச்சியோடும் களிப்போடும் வந்து ராஜாவின் அரண்மனைக்குள் பிரவேசித்து உமது பிதாக்களுக்கு பதிலாக குமார் இருப்பார்கள். அவர்கள் பூமி எங்கு பிரபுக்களாக வைப்பின்றிருக்கும். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, பரலோகத்திலேருந்து ஆளுகை பெற்று கொண்டு சபை எங்கே வருதுன்னா பூமிக்கு வருது. இதை வந்துட்டு நம்ம தெருளக்கோட்டை 2ஆம் பாகத்தில் நினச்சதான் அந்த 45ஆம் சங்கீதம் ஃபுல்லாகவே நம்ம படித்தோம் பார்க்கும். அதான் இங்கே சொல்லப்படுது. அப்போ ராஜாவின் அரண்மனைக்கு பிரவேசிக்க போகுது. அப்போ ராஜாவின் அரண்மனையானா பூமி என்னது ராஜாவினுடைய அரண்மனையாக அங்கே மாறுதுன்னு பார்க்கும். மாறுது. உமது பிதாக்களுக்கு பதிலாக உங்கள் குமார் இருப்பார்கள். அப்போ முற்பிதாக்களுடையக்கு பதிலாக முற்பிதாக்களுக்கு தான் பழைய ஏற்பாடில் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா அங்கே ராஜரிகம் கொடுக்கப்பட்ட ராஜாக்கெலாம் யார் இருந்தாங்கன்னா தேசத்தை யார் ஆளுகை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களாம் ஆளுகை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி அவங்க ஆளுகை கொடுத்தாலும் எந்த ராஜாவிட்டு உண்மை உத்தமாக அங்கே வந்து செஞ்சாங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ராஜா நல்லா பண்ணியிருப்பார், இன்னொரு ராஜா சர்க்கிள் பண்ணியிருப்பார். அப்படியே நினச்சது ஜனங்களை விக்கிரகாரத்தில் கொண்டு போயிடுவார்னு பார்க்கும். ஆனாலும் தேவனுடைய சொந்த ஜனங்களாகவும் விருத்தசேனப்பட்ட ஜனங்களாக இருந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆளுகை கொடுத்தாரு. அந்த ஆளுகை என்ன செய்யல, அந்த ஜனங்களை ஒழுங்காக பண்ணலை. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த ஆளுகை அவங்க பிடுங்கி புறஜாதிய ராஜாக்கள் நினச்சிதான் ஆளுகை பண்ணாங்க பார்க்கும். அதுக்கப்புறம் பாபிலோன் ராஜ்யம், மேதிய பெர்சிய ராஜ்யம், கிரேக்க சாம்ராஜ்யம், அதுக்கப்புறம் ரோம சாம்ராஜ்யம், இந்த ராஜ்யம்லாம் அங்கே நடந்துட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அந்த ராஜ்யத்தை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இரும்பும் களிமண்ணாகிய என்னது ஜனநாயக ஆட்சிக்கு கொடுத்தாரு பார்க்கும். கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இப்போ வந்து கல்லினால் பெருக்கப்படாத அந்த கல் வந்து மோதி அடித்து அந்த என்ன செய்யாது அந்த ராஜ்யத்தை நொறுக்கி போட்டுட்டு இப்போது தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த சபை வகுப்பாருக்கு கொடுக்கப்படுதுன்னு பார்க்கும். ஏன்னா முற்பிதாக்கள் இருந்த அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு ராஜரீகம் கொடுக்கப்பட்டது. ஆனால் ஜனங்களை ஒழுங்காக வழிநடத்த முடியல. அதனால் ராஜ்யத்தில் 1000 years கிங்டமில் அவங்களுக்கு ராஜ்யம் கொடுக்கப்படலை. யார் கொடுக்கப்படுதுன்னா 144க்கும் தெருள்கூட்டத்துக்கு தான் அந்த ஆளிகை தன்மை அவர் ராஜரிக தன்மை அவர் கொடுக்குறான்னு பார்க்கணும். இதுதான் அடையாளப்படுத்துது. அரண்மனைங்கிற விஷயம் எதை அடையாளப்படுத்துனா தேவனுடைய கிண்டமை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இங்கே வந்துட்டு ராஜ அரண்மனைங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் கிங் பேலஸ்ன்னு இருக்குது. அது கிங்டம் ஆஃப் ஹேவன் அதை அடையாளப்படு கிங்டம் ஆஃப் பேலஸ்ன்னு இருக்குது. கிங்டம் ஆஃப் ஹேவன் தேவனுடைய ராஜ்யத்தை இது அடையாளப்படுத்துகிற விதமாக இருக்குன்னு பார்க்கும். அடுத்தபடியாக அன்புக்குரிய சூழலை படித்தாச்சு. 6ஆம் வசனத்தில் படிக்கலாம். மீகா 5ஆம் அதிகாரம் 6லேருந்து படிச்சிடலாம். இவர்கள் அசீரியா தேசத்தையும் நிம்ரோத்தின் தேசத்தையும் அதனுடைய வாசல்களுக்கு உட்புறமாக பட்டயத்திற்கு இரையாக்குவார்கள். அசீரியன் நம்முடைய தேசத்தில் வரும்போதும் நம்முடைய எல்லைகளை மிதிக்கும் போதும் அவனுக்கு நம்மை தப்புவிப்பார். யாக்கோபிலே மீதியானவர்கள் கர்த்தராலே வருகிற பணியைப் போலவும் மனுஷனுக்கு காத்திராமலும் மனுஷ புத்திரருக்கு தாமதியாமலும் பூண்டுகள் மேல் வருகிற மழைகளைப் போலவும் அநேக ஜனங்களின் நடுவிலே இருப்பார்கள். யாக்கோபிலே மீதியானவர்கள் சிங்கம் காட்டு மிருகங்களுக்குள்ளே இருக்கிறதற்கு சமானமாகவும் கடந்து போய் மிதித்து தப்புவார் இல்லாமல் பீறி போடுகிற பால சிங்கம் ஆட்டு மந்தைக்குள்ளே இருக்கிறதற்கு சமானமாகவும் ஜாதிகளுக்குள் அநேக ஜனங்களின் நடுவிலே இருப்பார்கள். அப்போது பார்க்கும் இவர்கள் அசிரிய தேசத்தையும் நிம்ரோத் தேசத்தையும் அதனுடைய வாசல்களின் முற்புறமாக பட்டயத்துக்கு இரையாவர்கள் இருக்கும். அசிரியா தேசம்னு பார்த்தோம். அசிரியா தேசத்தை என்ன பாபிலோடைய ஹெட்டுன்னு பார்த்தோன்னு பார்க்கும். இந்த அசிரியா யாரை அடையாளப்படுத்தினா சாத்தானை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இவன் தான் தலைமை பொறுப்பில் வந்து இந்த காரியங்களை பண்ணுறான்னு பார்க்கும். இங்கே அசிரியானுங்கிற ஒரு ராஜ்யம் வந்து எனக்கு தலைமை பொறுப்பில் வந்து தான் இங்கே வந்துட்டு எருசலேமை வந்துக்கிட்டு என்ன பண்ணா எருசலேமாக இருக்கிற அந்த பரிசுத்த பர்வதம் இருக்குது. எருசலேம் வந்து பரிசுத்த பர்வதம்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி இங்கே தேவனுடைய ராஜ்யம் வந்து பரிசுத்த நகரம் சொல்லப்பட்டிருக்கு. அதை வந்து கெடுக்கும்படியாக தான் சாத்தான் வரான்னு பார்க்கும். இந்த அசிரியாங்கிற யாரையும்னா சாத்தானை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அது பெரும் கூட்டத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அசிரியா தேசத்தையும் நிம்ரோத் தேசத்தையும் இருக்கு. நிம்ரோத் தேசம்னா பாபிலோனை இதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இது ஆதியாகமத்தில் நம்ம படித்தா புரியுன்னு பார்க்கும். நிம்ரோத் தேசம்னா பாபிலோனை அடையாளப்படுத்தும். இந்த பாபிலோன் யாருன்னா குழப்பவாதிகள். அந்த குழப்பவாதிகள் என்ன வந்துட்டாங்க 1000 அரசாத்தில் முடிந்த தருவாயில் வந்து குழப்பம் பண்ணுறையாக வரான்னு பார்க்கும். அதனுடைய வாசலில் உட்புறமாக பட்டயத்துக்கு இறைவார்கள் இருக்கும். அப்போ பட்டயத்துக்கு இறைவாகுன்னா கோபத்தினாலே ராஜாக்களை வெட்டுவான்னு சொல்லி 110ஆம் சங்கீதத்தில் நம்ம படித்தோம். அப்போ வந்துட்டு பட்டயங்கிறது ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை அடையாளப்படுத்தும் பார்க்கும். அப்படி இவங்க நினைச்சாங்க ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு நினச்சிடுவாங்க அவங்க போயிடுவான்னு பார்க்கும். ஆசிரியர் நம்முடைய தேசத்தில் வரும்போது நம்முடைய எல்லைகளை மிதிக்கும் போது அவனுக்கு நம்ம தப்பி வைப்பார். அப்போ வந்துட்டு தேவனுடைய கிங்டமில் வந்துக்கிட்டு அந்த
அது நம்ம அந்த சாத்தானும் அதோட கூட்டங்களும் வந்து அதை வந்துட்டு வஞ்சிக்கு வரும்போதுல தேவன் நினைச்சாரு அவங்கள யாரை தப்பிப்பாருன்னா மீதியாக இருக்கிற ஜனங்களை தப்பிப்பான்னு பார்க்கும். அந்த யாக்கோப்பின் தப்பினவர்கள் கர்த்தர் வருகிற பனியை போலவும் கர்த்தருக்கு காத்திராமலும் மனுஷபுத்திரருக்கு தாமதியாமலும் புல் மேல் வருகிற மலைகளை போல அநேக ஜனங்கள் நடுவில் இருப்பார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா யாக்கோப்புன்னு யார்? இஸ்ரேல் ஜனங்கள் கொஞ்சம் பேர் நினைச்சிருவாங்க அந்த இதுக்குள்ளே போகும்போது தப்பிச்சிருவாங்கன்னு பார்க்கும். அப்போ தப்பிச்சு என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அநேக நாள் நினைச்சிட்டாங்க அந்த ஜனங்கள் நடுவில்னா உலக ஜனங்கள் நடுவில் இவங்களும் பாதுகாக்கப்படுறாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த யாக்கோப்பின் மீதியாக இருக்கிறவர்கள் சிங்கங்கள் காட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு சமமாகவும் கடந்து போய் மிதித்து தப்பிவிப்பார்கள். யாக்கோப்பின் மீதியாக இருக்கிறவர்கள், யாக்கோப்னா இஸ்ரவேலில் மீதியாக இருக்கிறவர்கள், மீதியாக இருக்கவங்கன்னா அந்த யுத்தத்துக்கு போய் மிச்சம் இருப்பாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த உலக ஜனங்களும் இஸ்ரேல் ஜனங்களும் கூட சிலவங்க வஞ்சிக்கப்படுவாங்கன்னு பார்க்கும். அந்த வஞ்சிக்கப்படாமல் சில மீதியாக இருக்கிறாங்க. யாக்கோப்பின் மீதியானவர்களும் சிங்கம் காட்டு மிருகங்களுக்குள்ளே இருக்கிறதுக்கு சமமாக. அப்போ சிங்கம் மிருகத்துக்குள்ளே இருக்கிறன்னா சிங்கம் வந்து நிறைய இருக்காது காட்டுக்குள்ளே, ஒரு குறிப்பிட்ட விஷயமா இருக்கும். அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிங்கம் காட்டுக்குள்ள நடுமையத்தில் இருக்கும். அதே மாதிரி பூமி நடுமையமாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எஸ்லேம் இருக்குது. அங்கே இவங்க தாபரிப்பாங்கிற விஷயம் சொல்லப்படுது. இருக்க சமமாகவும் கடந்து போய் மிதித்து தப்பிப்பர் இல்லாமல் பீறு பொடுகிற பாலசிங்கத்துக்கும் ஆட்டு மந்தையுக்குள்ளே இருக்கிறதுக்கு சமமாக ஜாதிகளுக்குள்ள அநேக நாள் ஜனங்களின் நடுவில் இருப்பார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டு மந்தையுக்குள்ளே நினச்சது பாலசிங்கம் இருக்குதுன்னு பார்க்கணும். அப்போ சிங்கமும் ஆட்டுக்குட்டியும் ஒரே இடத்துல மேயின்னு சொல்லப்பட்டிருக்காரு, ஒருமித்து வாசம் பண்ணிட்டு இருக்கும். அப்போ பாலசிங்கம் யாரை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இஸ்ரேல் ஜனங்களை அடையாளப்படுத்துது. அப்போ ஆட்டுக்குட்டிகள் அடையாளப்படுத்துது என்ன பார்த்தீங்கன்னா இங்கே அங்கே இருக்கிற ஜனங்களை அடையாளப்படுத்துன்னு பார்க்கணும். யோவானில் படிக்கும் பட்சத்தில் பேதர்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா என் ஆட்டுக்குட்டிகளே மெய்ப்பே ஆகன்று. அப்போ ஆட்டுக்குட்டிங்கன்னா சபையை அடையாளப்படுத்தும் பார்க்கும். அதேமாதிரி கிங்டம் ஆஃப் ஹெவனில் இருக்கிற அந்த சபையை சொல்கிறாரு. அந்த சபைக்குள்ளேன்னா இவங்க நடுவில் இருப்பாங்கன்னா அந்த ஜனங்கள் மத்தியில் யார் இருப்பா பார்த்தா இஸ்ரவேல் ஜனங்கள் இருப்பார்கள்ங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு அசிரியன்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா பாபிலோன் ராஜ்ய தகப்பன் இருக்கு லேண்டுன்னு பார்க்கும், அசிரிய எம்பர்ன்னு பார்க்கும். இப்போ வந்துட்டு இதை தான் சொல்லப்படுது. இந்த அசிரியாங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 2:14 சொல்லப்பட்டிருக்கும் பார்க்கும். அது அந்த ஏதேனை குறித்து சொல்ல முடிச்சிருக்கு. அது வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த நதி வந்துட்டு அசிரியாவில் ஓடும் ஐபிராத் நதி அங்கே சொல்லப்பட்டுன்னு பார்க்கும். அப்போ ஆதி ஆமத்துலேயே அசிரியாங்கிற விஷயம் இங்கே சொல்லப்பட்டுன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏதேனில் ஓடின ஆறு அசிரியாவில் ஓடுது அப்படிங்கிற விஷயத்த அங்கே சொல்லப்பட்டிருக்கும் பார்க்கும். அப்போ இந்த லூசிஃபர் எங்கே இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஏதேன் தோட்டத்தில் இருந்தவன் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஏதேன் தோட்டத்தில் இருந்த இந்த அசிரியன்கிறான இந்த யாருன்னா இந்த சாத்தானு என்ன செய்யறது அங்கே நியாயத்தை இருக்கான்னு பார்க்கும். அந்த அசிரியாங்கிற விஷயம் ஆதியாமத்தில் எங்கே இடம் பெற்று பார்க்கும். அந்த ஆதியாமத்தில் ஏதேன் தோட்டத்தில் யார் இருந்தாருன்னா இந்த லூசிஃபர் இருந்தான்னு பார்க்கும். இதான் சொல்லப்படுது. அப்போ வந்துட்டு இந்த அசிரியாவுக்குள்ளே இருக்குன்னா பாபிலோன் இருக்குது, அது குழப்பவாதின்னு பார்க்கும். அதே மாதிரி ஜனங்களும் குழப்ப முடியாது இங்கே வரான்னு பார்க்கும். அசிரியாவை நியாயம் திருக்கிற விஷயத்தை அடையாளப்படுத்தும் பார்க்கும். அப்போ அசிரியாவை நியாயம் திருத்த விஷயத்த இங்கே வந்துட்டு வேதத்தில் ரெக்கார்டு இருக்குது. அதை படிச்சிட்டோம்னா இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே 1000 years கிங்டம்க்கு லாஸ்ட்டில் நடக்கிற சம்பவம் வெளிப்படத்தில் இருக்குது. அது வந்துட்டு இப்படி நடக்குங்கிறான ஒரு நிழலாக இருக்குது. அதை படித்தா நம்ம இப்படின்னு பார்க்கும். ஏசியா 10ஆம் அதிகாரம் 25 முதல் 27 வரை, அதுக்கப்புறம் 32 34 வசனங்கள் படிக்கலாம். ஏசாயாவின் புஸ்தகம் அதிகாரம் 10 வசனங்கள் 25 முதல் 27 வரை மற்றும் 32 முதல் 34 வரை. ஆனாலும் இன்னும் கொஞ்ச காலத்துக்குள்ளே என் உக்கிரமும் அவர்களை சங்கரிக்க போகிறதினால் என் கோபமும் தீர்ந்து போம் என்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஓரேப் கன்மலை அண்டையிலே மீதியானியர் வெட்டுண்டது போல் சேனைகளின் கர்த்தர் அவன் மேல் ஒரு சவுக்கை எழும்பி வர பண்ணி எகிப்திலே தமது கோலை கடலின் மேல் ஓங்கினது போல் அதை அவன் மேல் ஓங்குவார். அந்நாளில் உன் தோழி நின்று அவன் சுமையும் உன் கழுத்தினின்று அவன் நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போம். இனி ஒரு நாள் நோபிலே தங்கி சியோன் குமாரத்தியின் பர்வதத்துக்கும் எருசலேமின் மேட்டுக்கும் விரோதமாய் கை நீட்டி மிரட்டுவான். இதோ சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் தோப்புகளை பயங்கரமாய் வெட்டுவார். ஓங்கி வளர்ந்தவைகள் வெட்டுண்டு மேட்டிமையானவைகள் தாழ்த்தப்படும். அவர் காட்டின் அடர்த்தியை கோடரினால் வெட்டி போடுவார். மகத்துவமானவராலே லீபனோன் விழும்.
அன்புரிய சகோதரர்களே, இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த அசிரியனுக்கு விரோதமாக சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம் தான் பார்க்கும். இதில் வந்து முந்தின வசனத்தில் படிச்சிங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு நம்ம ஏற்கனவே படித்த அந்த வசனத்துக்கு ஈக்குவலாக இருக்கும். சகரியால் அந்த நம்ம மீகால சொல்லப்பட்ட அந்த விஷயங்கள் இதில் அப்படி இருக்கும் பார்க்கும். மீதியாக இருப்பார்கள். யாக்கோப்பின் மீதியாக இருக்கிற வல்லமையுள்ள தேவனிடத்தை திரும்புவார்கள். இஸ்ரவேலை உன் ஜனங்கள் சமுத்திர மலனத்தனையாக இருந்தாலும் அவர்கள் மீதியாக இருக்கிறவர்கள் மாத்திரம் திரும்புவார்கள். தீர்மானிக்கப்பட்ட அழிவு நிறைந்த நீதியோடு பொருள்கிட்ட வரும்னு இருக்கு. அப்படி சொல்லிட்டு இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஆகையால் சீயோனில் வாசமாக இருக்கிற என் ஜனமே, அசிரியனுக்கு பயப்படாதே, அவன் உன்னை கோலால் அடித்து எகிப்தியன் போல தனது தண்டாயுதங்களை உண்மையில் ஓங்குவான் இருக்கு. ஒரு ஆளுகை தன்மை என்ன செய்ய போனால் பார்த்தீங்கன்னா அசிரியனுங்கிறத யார் பார்த்தீங்கன்னா அந்த சாத்தான் வந்துக்கிட்டு 1000 அரசாட்சியில் அதுக்கப்புறம் முடிவில் வந்துக்கிட்டு அவன் கோல்னு ஆளுகை தன்மை வந்து காட்ட வருவான். ஆனாலும் என்ன செய்வார், தேவன் வந்துட்டு இங்கே ஒரு அழிப்பாருங்கிற விஷயம் சொல்லப்படுறது பார்ப்போம். ஆனாலும் இன்னும் கொஞ்ச காலத்துக்குள்ளே என் உக்கிரமும் அவர்கள் மேல் சங்கரிக்க போகிறபடினால் என் கோபம் தீர்ந்து போகும் என்று சேனையின் கர்த்தர் அவர் சொல்லுகிறான் இருக்கு. எகிப்திலே தமது கோலை கடலின் மேல் ஓங்கி அடித்தது போல அதை அவன் மேல் ஓங்குவார் இருக்கு. எகிப்தில் வந்துக்கிட்டு அந்த செங்கடல்களை அந்த 2ஆக பிளக்கிறதுக்காக மோசே கோல் அடித்து அதை பிரிக்கிறாரு. ஜனங்களை அணிச்சுறாங்க, அதுக்குள்ளே வழிநடத்து நடந்து போனாங்க பார்க்கும். அதே மாதிரி பார்த்தா இங்கே அனுப்பிச்சிடாங்க. இங்கே என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு போக்கு உண்டு பண்ணேன்னா இந்த அசிரியன் போல இருக்கிற அந்த சாத்தானை வந்துக்கிட்டு சாத்தானு இந்த கோகமாகையும் என்ன பண்ணுறாரு, அங்கே அடித்து இங்கே 2ஆக பிரிய விட்டு ஜனங்களை அடிச்சிடாரு. அங்கே ஒரு வழிநடத்த பொறுப்பு இவங்க செய்கிறான்னு பார்க்கும். அதான் இங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். 32ஆம் வசனத்தில் இதோ சேனையின் கர்த்தராகிய ஆண்டவர் தோப்புகளையும் பயங்கரமாய் வெட்டுவான் இருக்கும். ஓங்கி வளர்ந்தவர்களை வெட்டுண்டு மேட்டின் மேலே தாழ்த்துவான் இருக்கும். அவர்கள் காட்டின் அடர்த்தியான கூடாரங்களை வெட்டுவார், மகத்துவமான லீவனோன்னு விழும் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ராஜ்யத்தை குறித்து சொல்லப்பட்ட அந்த விஷயங்கள் அங்கே சொல்லப்பட்டும் பார்க்கும். அப்போ மேட்டின்மை யானையில் வெட்டுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட்டின்மை யார் பண்ணவனு சாத்தான் பண்ணான்னு பார்க்கும். அவனுடைய செயலெல்லாம் வெட்டுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மகத்துவமான லீபனோன் விழும் இருக்கும். அப்போ லீபனோனுங்கிறதுனா அது வந்துட்டு மரம் சொல்லப்படுது. அது வந்து எப்படின்னா அதிக நாள் வாழக்கூடிய ஒரு மரம் பார்க்கும். ஓங்கி வளர்ந்த மரம் பார்க்கும். அது வந்துட்டு அதனால வெட்டுண்டு போகும்னு சொல்லப்பட்டு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே 1000 years கிங்டமில் வாழ்ந்த ஜனங்களை இதை அடையாளப்படுத்துது. அவங்க என்ன பண்ணுறாங்க, லீபனான் போல் ஓங்கி வளர்ந்து அவங்க வந்துட்டு ஆயுஷ்காலம் இருந்தவங்களையும் அந்த சாத்தான் கூட துணை போனவங்களையும் வெட்டுவான்னு பார்க்கும். இங்கே ஒரு அசிரியனுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்தது இங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அடுத்தபடியாக அன்புக்குரிய சகோதரர்களே, ஏசியா 37ஆம் அதிகாரம் 31 முதல் 36 வசனங்கள் படிக்கலாம். ஏசாயாவின் புஸ்தகம் அதிகாரம் 37 வசனங்கள் 31 முதல் 36 வரை. யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். மீதியா இருக்கிறவர்கள் எருசலேமிலும் தப்பினவர்கள் சீயோன் மலையிலிருந்தும் புறப்படுவார்கள். சேனைகளுடைய கர்த்தரின் வைராக்கியம் இதை செய்யும். ஆகையால் கர்த்தர் அசீரியா ராஜாவை குறித்து, அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசிப்பதில்லை, இதன் மேல் அன்பு எய்வதில்லை, இதற்கு முன்பாக கேடகத்தோടെ வருவதும் இல்லை, இதற்கு எதிராக கொத்தளம் போடுவதும் இல்லை, அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசியாமல் தான் வந்த வழியை திரும்பி போவான். என் நிமித்தம், என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாய் இருப்பேன் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி அனுப்பினான். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 185,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிணங்களாய் கிடந்தார்கள். அப்போதும் பார்க்கும். அப்போ சொல்ல யூதா வம்சத்தில் தப்பி மீதியாக இருந்தவர்கள் மறுபடியும் கீழே வேறு பற்றி மேலே கனி கொடுப்பார்கள் இருக்கு. அப்போ வந்து இஸ்ரேல் ஜனங்களாக தான் சொல்கிறாரு. இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஜனங்கள் நினச்சினா கனி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க, யூதா வம்சத்தை தப்பி மீதியாக இருந்தவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பாருன்றது. அப்போ பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துக்கு காலத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து அத்திமரத்தை வந்துட்டு சபிச்சார். இனி வந்து கனி கொடுக்காதுன்றாரு. அத்திமரம் பட்டு போச்சு. அதுக்கப்புறம் 1948 சுதந்திரம் பெற்றதுக்கப்புறம் அந்த அத்திமரம் துளிர் விட்டுச்சுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் அந்த அத்திமரம் துளிர் விட்டது அது எப்போ தான் காய் காய்ச்சின்னு பார்த்தீங்கன்னா
ராஜ்யத்தில் தான் பூ பூத்து காய் காத்ததுன்னு பார்க்கும். அந்த காய் காத்து கனி கொடுத்ததெல்லாம் நினச்சது தப்பிக்கப்படுது. எதெல்லாம் காய் காக்காமல் இருந்துச்சோ அதெல்லாம் நினச்சது அந்த சாத்தானு கூட உள்ள போயிருதுன்னு பார்க்கும். அதான் சொல்லி இங்கே மீதியாக இருந்தவர்னு இருக்கும். மீதியாக இருந்தவர்கள் எருசலேமிலும் தப்பினவர்கள் சீயோன் மலையிடத்திலிருந்து புறப்படுவார்கள், சேனையின் கர்த்தருடைய வயராக்கின்னு சொல்லிச்சுன்றது. அப்போ சீயோன் மலையிடத்துனா சீயோன் யார்? இந்த 144,000 பார்க்கும். இது வந்துட்டு வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் அந்த 1ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா சீயோன் மலையிடத்தில் இருந்த 144,000 பேர் அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 1000 வரை முடிவு தருவாயில் இருக்கிற இந்த யுத்தத்தில் இவங்க நினைச்சாரு முற்பிதாக்கள் நினைச்சாரா பார்த்தீங்கன்னா சபை வகுப்பாரோட சேர்ந்துடுறாங்கன்னு பார்க்கும். அதான் சொல்லப்படுது. ஆகையால் கர்த்தர் அசிரியாவை ராஜா குறித்து அவன் இந்த நகரத்தை பிரவேசிப்பதில்லை, அதன் மேல் அம்பு எய்வதும் இல்லை, இதற்கு முன்பாக கேடகம் வருவதும் இல்லை, இதற்கு எதிராக கொத்தளம் போடுவதில்லை. அவன் பார்த்தீங்கன்னா அசிரியன்னா அந்த சாத்தானை அடையாளப்படுத்த சாத்தான் வந்துட்டு என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா 1000 years கிங்டமில் வராரு. அதுதான் என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா தேவனுடைய பரிசுத்த நகரம் என்று சொல்லப்படுது. அதுக்குள்ளே வந்துட்டு நீ என்ன பண்ணுறாத அம்பு எய்வதில்லை, அதற்கு முன்பாக கேடகத்தோடு வருவதும் இல்லை, அதற்கு எதாவது கொத்தளம் போடுவதில்லை. கேடகம் நீ எந்த இது இல்லாமல் நீ அந்த இது நீ கேடகம் பாதுகாப்பு இல்லாமல் நீ வர்றதில்லை. கேடங்கிறது பாதுகாப்போம், அது இல்லாமல் நீ வர்ற. ஆனாலும் தேவன் நினச்சிடாரு கொத்தளம்ங்கிறதுனா உங்களை நினச்சது ஜட்மெண்ட் பண்ணுறாக்கா வெளியே இருக்கிறது. அப்போ அப்படிலாம் வர. ஆனாலும் நினச்சதை பார்த்தீங்கன்னா தேவன் சொல்கிறாரு அவன் இந்த நகரத்துக்குள்ளே பிரவேசிக்காமல் தான் வந்த வழியிலே திரும்ப போவான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பரிசுத்த நகரம் சொல்லப்பட்ட இந்த தேவனுடைய ராஜ்யம் கிண்டமில் வந்துட்டு இவன் உள்ளே வர முடியாது அங்கே நான் சொல்கிறான்னு பார்க்கும். என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் இந்த நகரத்தையும் ரட்சிக்கும்படி இதற்கு ஆதரவாக இருப்பேன் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி அனுப்பினான் இருக்கு. அப்போ என் தாசனாய் தாவீது அப்படின்னா தாவீதுங்கிற விஷயத்தை ஒரு அடையாள பாஷையில் இங்கே சொல்லப்படுது. இது வந்து நேச்சராகவே எங்கே நடந்த சம்பவம் என்ன எருசலேமுக்கும் வந்துட்டு அசிரியனுக்கு நடந்த சம்பவம் தான் பார்க்கும். அதே மாதிரி கடைசியில் வந்து எருசலேம் எதை அடையாளப்படுத்தினா பரிசுத்த நகரத்தை அடையாளப்படுத்தும் பார்க்கும். அதே மாதிரி பரிசுத்த நகரமாக எது விளங்கப்படுனா நம்ம 1000 years கிங்டமே விளங்கப்படுதுன்னு பார்க்கும். அப்போ தாவீதுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா என் தாசனாகி தாவீது நிமித்தம் இந்த நகரத்தை ரட்சித்துன்னு இருக்கு. தாவீது யாருன்னு பார்த்தீங்கன்னா என் இருதயத்துக்கு ஏச்சவன் அப்படிங்கிறது சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதே மாதிரி 1000 years கிங்டம் உள்ள ஜனங்கள் எல்லாரும் தேவனுக்கு ஏச்சவில்லை பிள்ளைகளாக இருக்காங்க. தாவீதை போல நினச்சா தாவீது ஒரு காலத்தில் தவறு பண்ண ஆனால் மனங்கசந்து அழுது தேவனிடத்தை மன்னிப்பு பெற்றுக்கொண்டது போல இந்த ஜனங்களும் மனங்கசந்து அழுது தேவனிட மன்னிப்பு கேட்டுறாங்க. அதனால் அவங்க இருதயத்துக்கு பிடிச்ச பிள்ளைகளாக மாறுறாங்க. அதனால் நினச்சிறாங்க இந்த 1000 years கிங்டம் ஆகிய அந்த ஜனங்களை நினச்சிறாரு பாதுகாக்கிறாரு பார்க்கும். அதான் சொல்றாரு பாதுகாக்கிறாரு. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசிரியன் பாளையத்தில் 185,000 பேரை சங்கரித்தான். அதிகாலம் எழுந்தபோது இதோ அவர்களுடைய செத்த பிரேதம் கிடந்ததுன்னு இருக்கு. அவன் பார்த்தீங்கன்னா இந்த தூதன் அப்படிங்கிற விஷயம் சொல்லிருக்கு. கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அப்படிங்கிற சொல்லப்பட்டிருக்கு. ஒரு தூதன் 185,000 பேரை சங்கரித்தான் என்று சொல்லப்படுகிறது. சங்கரித்தான் இருக்கு. அவரோட பிரேதங்களோட செத்த பிரேதங்களோட இருந்ததுன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கேயும் ராஜ்யத்தில் யாருன்னா அந்த தூதன் யாருன்னா பிரதான தூதனாகி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு சாத்தானையும் அவனுடைய பிள்ளைகளையும் அங்கே வந்து சங்கரிக்கான்னு பார்க்கும். ஆனால் இங்கே இஸ்ரேல் ஜனங்களை யாருமே இந்த யுத்தத்துக்கு போகலான்னு பார்க்கும். அதே மாதிரி 7 மேப்பரும் 8 மேப்பரும் வேடிக்கை தான் பார்க்காங்க. ஆனாலும் என்ன செய்றாரு யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தர் தான் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு யுத்தம் செய்கிறான்னு பார்க்கும். அதை கூட நம்ம அடிச்சிடலாம், நம்ம வந்து படிச்சிடலாம் பார்க்கும். வெளிப்படுத்துதல் 20ஆம் அதிகாரம் 7 முதல் 10 வசனங்களை படிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் 20 வசனங்கள் 7 முதல் 10 வரை. அந்த 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலில் இருந்து விடுதலையாகி பூமியின் 4 திசைகளிலும் உள்ள ஜாதிகளாகிய கோகோயும் மாகோகையும் மோசம் போக்கும் படிக்கும் அவர்களை யுத்தத்திற்கு கூட்டிக் கொள்ளும் படிக்கும் புறப்படுவான். அவர்களுடைய தொகை கடற்கரை மணலத்தனையாய் இருக்கும். அவர்கள் பூமியெங்கும் பரம்பி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது. மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியுமாய் இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் பாதிக்கப்படுவார்கள். போதும் பார்க்கும். அப்போ அந்த 1000 வருடம் முடிந்ததுக்கு அப்புறம் தான் அந்த விஷயம் நடக்கும் பார்க்கும். பூமி 4 திசையில் உள்ள ஜாதி ஆகிய கோகையும் மாகையும் மோசம் போக்கும்படி அவர்களை யுத்தத்துக்கு
யுத்தத்திற்கு கூட்டுக் கொள்ளும்படி புறப்பட்டு வருவான். அவருடைய தொகை கடற்கரை மணலத்தையா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு 1000 வருடம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நடந்த இந்த சம்பவம் பார்க்கும். இது வந்துட்டு கோகு மாகு யுத்தம் இருக்கு. அர்முதன் யுத்தங்கிறது வேற. அது வந்துட்டு 6000 வருஷத்துல முடிவில் நடக்க அந்த சம்பவம் பார்க்கும். அப்போ 4 திசையில் அப்படின்னா பூமி 4 திசைன்னா பூமியோட 4ஆம் பக்கத்தில் இருக்க ஜனங்களை வஞ்சிக்கும்படியாக அந்த விஷயம் நடக்கும் பார்க்கும். பூமியில 4ஆம் பக்கத்துலையும் என்னது தேவன ராஜ்யம் அங்கே ஸ்தாபிக்கப்பட்டு நடந்துகிட்டு இருக்கு. பூமி இந்த சாத்தான் உயிரிழந்து வந்து நினைச்சாரு வந்துட்டு கெடுக்கலாம் பார்க்கும். கோகையும் மாகையும் மோசம் போக்கும்படின்னு இருக்கும். அப்போ கோகும் மாகுன்னு என்னன்னா ஏன்னா ரஷ்யாவே அதை பார்க்கும். ஏன் அந்த ரஷ்யானுங்கிறதான பேர் இங்கே அடமொழி அதான் சொல்லப்பட்டிரும் பார்க்கும். இந்த ரஷ்யானுங்கிறத ஏன் சொல்லப்பட்டிருக்குன்னா இது ஆசியா அதாவது கண்டங்களே ஆசியா கண்டம் தான் பெரிய கண்டம் பார்க்கும். இந்த ஆசியாவில் வந்துட்டு ரஷ்யா வந்துட்டு பெரிய ஒரு நிலப்பரப்பும் பார்க்கும். அப்போ வந்து கோகு மாகுன்னா ஒரு பெரிய ஒரு நிலப்பரப்போட ஜனங்களை அது வஞ்சிக்கும்படியாக இங்கே வர்ற விஷயத்தை அடையாளப்படுத்தும் பார்க்கும். இதை வந்து ரஷ்யான்னு சொல்ல முடியாது. இது வந்து அங்கே அப்படி இருக்கிற ஒரு ஜனங்களை அடையாளப்படுத்தும் பார்க்கும். அங்கே இருக்க ரஷ்யாவுடைய மக்கள் தொகைன்னு பார்த்தீங்கன்னா 15 கோடி பேர் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வராங்க, அவங்க புறப்பட்டு வராங்க. அது அவர்கள் தொகை கடற்கரை மல்லானத்தனையாக இருக்குது. அப்படின்னா இவங்க வந்துட்டு சாத்தான் வந்து இவங்களை பிரெயின் வாஷ் பண்ணி என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா கொண்டு வரான்னு பார்க்கணும். ஏன்னா இங்கே ஆட்சி என்ன பண்ணால் சபையின் திரள் கூட்டம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. ராஜபுரம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போது நான் உங்களுக்கு இந்த ராஜபுரம் தாரான்னு சொல்லிட்டு இந்த ஜனங்களை வஞ்சிச்சபடி என்ன சொல்லி கொண்டு வரான்னு பார்க்கணும். ஏன்னா ஏற்கனவே இவன் தான் அதிபதியாக இருந்தான், உலகத்தின் அதிபதி இவன் இருக்கான். அந்த ஆளுங்கையே மறுபடியும் சாபிக்கும்னு சொல்லி நான் உங்களுக்கு ஆளுங்க கொடுக்கன்னு சொல்லி கொண்டு வரான்னு பார்க்கும். ஆனால் வந்து தேவன் அழிக்கிறான்னு பார்க்கும். அவர்கள் பூமியெங்கு பரவி பரிசுத்த நகரத்தையும் பாளையத்தையும் பிரேம நகரத்தையும் வளைத்து கொண்டார்கள் அப்படின்ற. அப்போ பூமி எங்கு பரவின்றிருக்கு பரிசுத்தவான பாளையத்தையும். அப்போ வந்துட்டு பரிசுத்தவான் பாளையம் சொன்னால் இங்கே வந்து எருசலேம் மட்டும் எடுத்துக்கொள்ள முடியாதுன்னு பார்ப்போம். இங்கே வந்துட்டுனா பரிசுத்தவான்கள்னா இப்போ வந்துட்டு சாத்தான் கூட போனவங்களாம் அசுத்தவான்கள், சாத்தான் கூட போகாதெல்லாம் பரிசுத்தவான்கள். அப்போ பரிசுத்தவானுடைய பாளையங்களை வளைத்து கொண்டு அவர்கள் பூமியும் பரப்பி பரிசுத்தவானுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தை வளைத்து கொண்டு பூமியே பரிசுத்தவானுடைய பாளையமாக இங்கே விளங்குது பார்க்கும். அதை ஃபுல்லாக இவங்க வளைஞ்சிடறாங்க பார்க்கும். அப்பொழுது தேவனால் வானத்திலிருந்து அக்னி இறக்கப்பட்டு அவர்கள் பட்சித்து போட்டுருக்கு. எப்படி சோதம் குமார பட்டணத்தை தேவன் அக்னியால் இறக்கி பஜித்தாரோ அதே மாதிரி இந்த ஜனங்கள் எல்லாரும் யார் வஞ்சிக்கப்பட்ட ஜனங்கள் எல்லாரும் அழிக்கப்படுறாங்க. அதான் சொல்லப்படுது. மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ளத்திற்கு தரிசியாக இடமாகி அக்னி கந்தகம் கடலே தள்ளப்பட்டார்கள் இருக்கு. அப்போ கள்ளத்திற்கு தரிசிகள்னா தவறான ஒரு போதனை சொல்லி அடிச்சுட்டாங்க, ஜனங்களை வழிபடிச்சது. அப்போ அதை யார் செஞ்சாங்கன்னா ஒரு கூட்ட ஜனங்களும் நினச்சிட்டாங்க அங்கே இருக்கிறான்னு பார்க்கும். சாத்தானுடைய அந்த வார்த்தையை பேசி நினச்சிட்டாங்க அது போனாங்க பார்க்கும். அப்படியே அவங்கள அழிக்கப்பட்டாங்கன்னு பார்க்கும். எப்படி என்றால் இந்த பூமியில் கூட நினச்சிட்டாங்கன்னா இந்த புள்ளி சுனியம் அந்த பேயோட எல்லாம் கோடாங்கி பண்ணி நினச்சிட்டாங்க சாத்தான் கூட பேசுகிற ஆட்களே இருக்காங்கன்னு பார்க்கும். அதே மாதிரி அங்கே நினச்சிட்டாங்கன்னா 1000 முடிவில் இந்த சாத்தான் வந்து டைரெக்டாகவே இந்த மனுஷங்களோட பேசி நினச்சது அவங்கள வஞ்சிக்கும் பார்க்கும். அந்த வஞ்சிக்கப்பட்டவர்கள் தான் அந்த கள்ளத்திற்கு தரிசிகள் விஷயம் இங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ இதே மாதிரி இன்சிடென்ட் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. வானத்துலேருந்து இறங்கி அழிக்கப்பட்டன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஒரு விஷயமும் என்ன சொல்லப்பட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நிழலான ஒரு விஷயமும் இங்கே சொல்லப்பட்டிருக்கு பார்க்கும். அதை கூட படிக்கலாம். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 29 முதல் 33 வசனங்கள் படிக்கலாம். ஏசாயா அதிகாரம் 30 வசனங்கள் 29 முதல் 30 முடிய. பண்டிகை ஆசரிக்கப்படும் ராத்திரியிலே பாடுகிறது போல பாடுவீர்கள். கர்த்தருடைய பர்வதமாகி இஸ்ரவேலின் கன்மலை அண்டைக்கு போக நாகசுரத்தோடே நடந்து வருகிறது போது மகிழ்கிறது போல மகிழ்வீர்கள். கர்த்தர் மகத்துவமானவர். தமது சத்தத்தை கேட்க பண்ணி உக்கிர கோபத்தினாலும் பட்சிக்கிற அக்கினி ஜுவாலையினாலும் இடி பெரு வெள்ளம் கல்மலையினாலும் தமது புயத்தின் வல்லமையை காண்பிப்பார். அப்பொழுது தண்டாயுதத்தினால் அடித்த அசிரியன் கர்த்தருடைய சத்தத்தினாலே நொறுங்குண்டு போவான். கர்த்தர் அவன் மேல் சுமத்தும் ஆக்கினை தண்டம் செல்லும் இடமெங்கும் மேளங்களும் வீணைகளும் அதனுடன் போகும். கொடிய யுத்தங்களினால் அவனை எதிர்த்து யுத்தம் செய்வார். தோப்பேட் ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்டது. ராஜாவுக்கு அது ஆயத்தப்படுத்தப்பட்டது. அதை ஆழமும் விசாலமும் ஆக்கினார். வேகும்படி அக்கினியும் மிகுந்த விறகும் உண்டு. கர்த்தரின் சுவாசம் கெந்தக தீயை போல அதை கொளுத்தும். அப்போதும் பார்க்கும். இங்க என்ன சொல்லுது, பண்டிகை ஆசரிக்கப்படும் ராத்திரியிலே பாடுகிறது போல பாடுவீர்கள். கர்த்தருடைய பர்வதமாகிய இஸ்ரவேல் கண்மலை அண்டையில் போக நாகசுரத்தோடு நடந்து வருகிறது போல மகிழ்ந்தது போல மகிழ்ச்சியாக இருப்பீர்கள்.
அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே தேவனுடைய ராஜ்யத்தில் எடுத்தது பண்டிகைன்னா கூடார பண்டிகை இங்கே ஆசரிக்கான்னு பார்க்கும். அந்த கூடார பண்டிகைன்னா 7 நாள். 7 நாளுங்கிறது 7000 வருஷத்து 1000 இயர்ஸ் கிண்டத்தை அடையாளப்படுத்துது சொல்லிட்டு சொல்றார். கர்த்தர் மகத்துவம் உள்ளவர், தமது சத்தத்தை கேட்க பண்ணி உக்கிர கோமத்தினாலும் பட்சிக்கிற அக்னி ஜீவனாலும் இடி பெரு வெள்ளம் கல்முனையினாலும் தமது புயத்தின் வல்லமையினால் காண்பிப்பார். அப்போன்னா அங்கே சாத்தானுடைய அந்த காரியம், ஏன்னா சாத்தான் வந்து வஞ்சிக்கு வருது, அவனுக்கு ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறதுக்காக தேவன் இப்படி வருகிறாருங்கிற விஷயத்தை அங்கே சொல்லப்படுது. அப்பொழுது தண்டாயுதத்தினாலும் அடித்த அசிரியன் கர்த்தருடைய சத்தத்தினால நொறுங்கு போவான். இந்த அசிரியன் யாருன்னா சாத்தான் அடையாளப்படுத்த, சாத்தான் நினைச்சிடா அந்த நொறுக்கப்படுவான், சாத்தானும் அவனுடைய கூட்டங்கள் எல்லாம் நொறுக்கப்படுங்கிற விஷயம் சொல்றாரு பார்க்கும். கர்த்தர் அவன் மேல் சுமத்தும் ஆக்கினை தண்டம் செல்லும் இடமெங்களும் மேளங்களும் வீணைகளும் அதன் உடன் போகும். கொடிய யுத்தங்களினாலும் அவனை எதிர்த்து யுத்தம் பண்ணுவார். அவனை ஆடவரும் மேளங்களும் பாதாளத்தை தள்ளுண்டு போகும்னு சொல்லி ஏசியா 14வது படித்தோம். அதே மாதிரி தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அவன் பிறக்கும் போச்சில் நாதசுரம் வீணையோடு பிரம்மாண்டமாக படைக்கப்பட்டான். அவனுடைய எல்லாமே நினைச்ச போதுன்னா பாதாளத்தில் அக்னியின் கந்தம் அந்த இதில் சென்றடைகிறான்னு பார்க்கும். அதை ஆழமும் விசாலமாக்கி வேகும்படி அக்னியும் மிகுந்த விறகும் உண்டு. கர்த்தருடைய சுவாசம் கந்தக தீயை போல் அதை கொளுத்துன்னு இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா ஆழம்ங்கிறது என்னென்னா பாதாளத்தை அடையாளப்படுத்தும் பார்க்கும். அதை தான் சொல்லப்படுது. அதை ஆழமும் விசாலமாக்கினா சமுத்திரம் எப்படி இருக்கு, பள்ளம். அப்போ வந்துட்டு பள்ளமாக இருக்கு, பள்ளத்தில் எப்படி சமுத்திரம் இருக்கும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஆழமான அக்னியும் கந்தமான கடல்ல வந்து பங்கடைவாங்க. அங்கே வந்துட்டு இந்த கர்த்தருடைய சுவாசம் அல்லது கந்தக தீயை போல் அது கொளுத்துங்க. கர்த்தருடைய சுவாசத்தினாலே அழிப்பாருங்கிற விஷயத்தான் சொல்லப்படுது. இங்கே அசிரியன்னு சொல்லப்படுது. இந்த அசிரியன் யாருன்னா சாத்தானை ஒரு அடையாளப்படுத்த விதமாகிற இதை சொல்லப்படுதுன்னு பார்க்கும். இது திருவிழியத்தில் படிச்சிடலாம். திருவிழியத்தில் வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 7 10 வசனங்கள் படிச்சிடலாம். பெற்ற திருவெளிப்பாடு அதிகாரம் 20 வசனங்கள் 7 முதல் 12 முடிய. 1000 ஆண்டு காலம் முடிந்த பிறகு சிறையிலிருந்து சாத்தான் விடுதலை செய்யப்படுவான். உலகின் அனைத்து பாகங்களிலும் உள்ள தேசங்களில் இருக்கிற கோகையும் மாகோயும் வஞ்சிக்க செல்வான். போர் செய்வதற்காக மக்களை ஒன்று திரட்டுவான். ஏராளமான மக்கள் கடற்கரையில் உள்ள மணலை போன்று எண்ணிக்கையில் கூடுவர். சாத்தானின் படை எங்கும் பறந்தது, பூமி எங்கும் பறந்து தேவனுடைய மக்களுடைய முகாமையும் தேவன் நேசிக்கிற நகரையும் வளைந்து கொண்டது. ஆனால் பரலோகத்தில் இருந்து நெருப்பு கீழே வந்து சாத்தானின் படையை அழித்து விட்டது. மக்களை தந்திரத்தால் ஏமாற்றி வந்த சாத்தான் கந்தகம் எரியும் நெருப்பு கடலுக்குள் வீசப்பட்டான். அவனோடு அந்த மிருகமும் போலி தீர்க்கதரிசியும் வீசப்பட்டனர். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் வதைக்கப்படுவார்கள். பிறகு ஒரு பெரிய வெள்ளி சிம்மாசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் நான் கண்டேன். அவர் பார்வையிலிருந்து வானமும் பூமியும் விலகி மறைந்தனர். மேலும் இறந்து போன பெரியவர்களும் சிறியவர்களும் சிம்மாசனத்தின் முன்னே நிற்பதை கண்டேன். ஜீவ புத்தகம் திறக்கப்பட்டது. வேறு சில புத்தகங்களும் திறக்கப்பட்டன. இறந்து போனவர்கள் அவர்களது செயல்களால் நியாயம் தீர்க்கப்பட்டனர். இவையெல்லாம் அந்த புத்தகங்களில் எழுதப்பட்டிருக்கின்றன. அப்போதும் பார்க்கும். இப்போ எங்கே போட்டிருக்குன்னா இது எப்போ நடக்குங்கிற விஷயத்தை திருவிழத்தை போட்டிருக்கு. 1000 ஆண்டு காலம் முடிந்த பின்னும் சிறையிலிருந்து சாத்தான் விடுதலை செய்யப்படுவான். உலகில் அனைத்து பாகங்களில் உள்ள தேசத்தில் இருக்கிற கோகையும் மாகையும் வஞ்சிக்க செல்வான் இருக்கு. அப்போ உலகில் உள்ள எல்லா ஜனங்களும் வஞ்சிக்கிறான். அதுக்கு கோகு மாகுங்கிற விஷயம் இருக்குது, அவங்களையும் வஞ்சிக்கிறான்னு பார்க்கும், அவங்களையும் கெடுத்துறான்னு பார்க்கும் செல்லுவான். போர் செய்வதற்காக மக்களை ஒன்று திரட்டுவான். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜனங்கள் நினைச்சிறாரு சபைக்கு விரோதமாகவும் நினைச்சிறாரு. பார்த்தீங்கன்னா வந்துட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக போர் செய்கிற துருண்டுவான்னு பார்க்கும். போர் செய்வதற்காக மக்களை ஒன்று திரட்டுவான். ஏராளமான மக்கள் கடற்கரையில் உள்ள ஜனலை போன்ற எண்ணிக்கையை கூடுவார்கள். அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே அந்த கவுண்ட் சொல்லப்படல, ஆனால் வந்துட்டு ஜனங்கள் வந்துட்டு திரள்றாங்கன்னு பார்க்கும். சாத்தானின் படைகள் எங்கும் பறந்து பூமி எங்கும் பறந்து தேவனுடைய மக்கள் முகாமையும் தேவன் நேசித்த நகரத்தை வளைத்து கொண்டது. அப்போ தேவனுடைய முகாம் சொன்னோம்னா தேவனுடைய பாதுகாப்பு. அப்போ உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் தான் இதை அடையாளப்படுத்துது. அந்த முகாமை எடுத்து வளர்த்து கொண்டது. அப்போ பார்த்தீங்கன்னா முகாம்ங்கிறான விஷயம்னு பார்த்தீங்கன்னா கூடார பண்டிகையில் நினச்சிவாங்க, எல்லோரும் டென்ட்டு போட்டிருப்பாங்க. அதே மாதிரி மக்கள் நினச்சிறாங்க அந்த மாதிரி தான் இருக்காங்க பார்க்கும். முகாம் போலன்னா எல்லோரும் ஒரே ஐக்கியமாக இருக்காங்க பார்க்கும். அதை தான் இங்கே அடையாளப்படுத்துது.
முகாமை தேவன் நேசித்த நகரத்தை வளைத்து கொண்டது. தேவன் நேசித்த நகரம்னா அந்த பரிசுத்த நகரமாகிய அந்த தௌசண்ட் கிண்டத்தை தான் அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். ஆனாலும் பரலோகத்திலிருந்து நெருப்பே கீழே வந்து சாத்தான் படையை அழித்து விட்டது. மக்கள் தந்திரத்தால் ஏமாற்றி வந்த சாத்தானும் கந்தகம் எரியும் நெருப்பையும் கடலுக்குள் வீசப்பட்டார்கள். அதோடு மிருகமும் போலி தீர்க்கதரிசியும் வீசப்பட்டார்கள். அவர்கள் இரவும் பகலும் சதா காணாங்கள் வாதிக்கப்பட்டார்கள். ஒரு பெரிய வெள்ளை சிங்காசனம் அதற்கு மேல் ஒரு பெரிய வெள்ளை சிங்காசனமும் அதன் மேல் வீச்சிருக்கிறவரை நான் கண்டேன். அவர் பார்வையிலிருந்து வானமும் பூமியும் விலகி மறைந்தன. மேலும் இறந்து போனவர்கள் சிறியர் பெரியரும் அவருக்கு முன்பாக நெருக்க கண்டேன். ஜீவ புஸ்தகத்தில் திறக்கப்பட்ட வேறு சில புஸ்தகங்களும் இருந்தன. இறந்து போனவர் அவர்கள் செயல்களால் நியாயத்திற்கப்பட்டார்கள். இவைகள் எல்லாம் அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் கொடுக்காரு. அப்போ இரண்டாம் மரணத்துக்குள்ளே உள்ளவங்களும் நினச்சிறாங்க போகிறாங்கன்னு பார்க்கும். அப்போ இதில் வஞ்சிக்கப்பட்ட ஜனங்கள் எல்லாம் அழிந்து போகிறான்னு பார்க்கும். வானம் பூமியும் அழிந்து போச்சுன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா பழைய சிஸ்டமேட்டிக்கில் எல்லாம் அழிந்து போயிட்டுன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா 1000 வருடம் முடிகிறோன்னா 7000 வருஷம் முடிஞ்சு 8ஆவது நாள்னு பார்க்கும். 8ஆவது நாளுங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா புதிய ஒரு அத்தியாயத்தை அடையாளப்படுத்த பார்க்கும். புதிய வானம் புதிய பூமினா புதிய அத்தியாயத்தை வெளிப்படுத்துன்னு பார்க்கும். அடுத்தபடியாக அன்புக்குரிய சகோதரர்களே வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 49-50 படிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 13 வசனங்கள் 49 மற்றும் 50. இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவ தூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவிலிருந்து பொல்லாதவர்களை பிரித்து அவர்களை அக்கினி சூளையிலேயே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். அப்போ உலகத்தின் முடிவுங்கிறது என்னன்னா 7000 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நடக்கிற விஷயத்தான் நடக்கும். அப்போ தேவதூரில் நீதிமான் நடுவில் பொல்லாதவர்களை பிரிப்பார். நீதிமான்கிற யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ராஜ்யத்தில் தேவனுடைய சத்தியத்துக்காக நின்றவர்கள் நீதிமான்கள். பொல்லாதவர்களை பிரிக்கிறதுனா சாத்தான் கூட போனவர்களை பிடித்து அங்கே அக்கினியில் போடுவான்னு இருக்கு. அக்கினி 2ஆம் மரணத்துக்குள்ளே அவங்க செல்வார்கள்ங்கிற விஷயத்தை அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களே மத்தேயு 25ஆம் அதிகாரம் 31-34 வசனம் படிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 25 வசனங்கள் 31 முதல் 34 வரை. அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து செம்மறி ஆடுகளை தமது வலப்பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடப்பக்கத்திலும் நிறுத்துவார். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். ஆமென். பாத்தீங்கன்னா இங்க என்ன சொல்றாருன்னா செம்பரி ஆடுனா தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்பட்ட ஆடுகளும், அதுக்கு வெள்ளாடுங்கிறது பார்த்தீங்கன்னா அது தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாத ஆடுன்னு பார்க்கும். அப்படின்னா சாத்தானு கூட போனவங்க பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீதியாக இருக்கிறவங்க என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறாங்க, நித்திய ராஜ்யமாக சுதந்திரத்துக் கொள்கிறான்னு பார்க்கும். இதை தான் ஒரு அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ 1000 இயர்ஸுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு ஜீவன் அவங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணப்படுதுன்னு பார்க்கும். எப்படின்னா இப்போ நம்ம ட்ரெயின் டிக்கெட் எடுத்திருக்கோம், ஆனால் ரிசர்வ் பண்ணியிருக்கோம், ஆனால் என்ன பண்ணலைன்னா அங்கே கன்ஃபார்ம் ஆகலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சீட்டுக்கு ஏற்கனவே ஒரே சீட்டை 2 பேரும் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆள் வரலைன்னா அதை நம்மளுக்கு கன்ஃபார்ம் பண்ணாமல் பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே எப்படின்னா 1000 இயர்ஸ் கிங்டமில் 1000 இயர்ஸுக்கு நீங்கள் ஃபுல்லாக ஜீவிச்சா தான் உங்களுக்கு அது ராஜ்யம் கன்ஃபார்ம் ஆகப்படும், இல்லாட்டினா உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகாது பார்க்கும். அப்போ முதலாம் உயிர்த்தலில் உள்ளவன் தான் பரிசுத்தவான் பாக்கியவான் என்று எழுது. அவங்களுக்கு 2ஆம் மரணம் ஆளுகை செய்வதில் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இவங்க உலக ஜனங்களும் மற்றவங்களும் உள்ள வந்தாங்களோ அவங்களுக்கு கூட 2ஆம் மரணம் சம்பவிக்கும். ஏன்னா சாத்தான் கூட போனால் அவங்களுக்கு 2ஆம் மரணம் நிச்சயங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களை வாசிக்கலாம். வெளிப்படுத்துதல் 21ஆம் அதிகாரம் 24, 26, 27 வசனங்கள் படிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் 21 வசனங்கள் 24, 26 மற்றும் 27. ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். உலகத்தாருடைய மகிமையையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள்.
தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதும் ஆகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். ஆமென். அப்போ ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் நினைச்சதாவது அதில் வெளிச்சத்து நடப்பார்கள்னா ராஜ்யத்தில் இருப்பாங்க. பூமியின் ராஜாக்களும் தங்கள் மகிமை கனத்தையும் அதுக்குள்ள கொண்டு வர. அப்போ இன்னைக்கு எல்லாம் இப்படி பூமியில் ராஜாக்களுடைய அந்த கன மகிமை இருக்குல்ல, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கேயும் இருக்கும். பார்த்தீங்கன்னா சபையும் திரள் கூட்டம் அழகு செய்து அவங்களுக்கு அந்த ராஜா கன மகிமை இங்கே கொடுப்பான்னு பார்க்கும். ரட்சிக்கப்பட்டவர்னா மற்ற இந்த உலக ஜனங்களும் முற்பிதாக்கள் நினைச்சுவாங்க அங்கே வாசமாக இருப்பான் பார்க்கும். தீட்டுள்ளவும் அருவருப்பும் பொய்யை நடப்பிடுவ ஒன்றை அதுக்குள்ளே பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டது மாத்திரம் அதுக்குள்ளே பிரவேசிப்பான் இருக்காங்க. அப்போ தீட்டு அருவருப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா 1000 years கிண்டபில் அது எல்லாத்தையும் தேவன் டிஸ்ட்ராய் பண்ணி அவங்கள அக்கினிக்கில் அங்கே போய் சேர்த்துட்டாருன்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களே, ஏசாயா 66 அதிகாரம் 19 24 வசனங்கள் படிக்கலாம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதிகாரம் 66 வசனங்கள் 19 முதல் 24 வரை. நான் அவர்களில் ஒரு அடையாளத்தை கட்டளையிடுவேன். அவர்களில் தப்பினவர்களை என் கீர்த்தியை கேளாமலும் என் மகிமையை காணாமலும் இருக்கிற ஜாதிகளின் தேசங்களாகிய தர்ஷீஷுக்கும் வில் வீரர் இருக்கிற பூலுக்கும் லூதுக்கும் தூபாலுக்கும் யாவானுக்கும் தூரத்தில் உள்ள தீவுகளுக்கும் அனுப்புவேன். அவர்கள் என் மகிமையை ஜாதிகளுக்குள்ளே அறிவிப்பார்கள். இஸ்ரவேல் புத்திரர் சுத்தமான பாத்திரத்தில் காணிக்கையை கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வருகிறது போல உங்கள் சகோதரர் எல்லாரையும் அவர்கள் குதிரைகளின் மேலும் ரதங்களின் மேலும் குலாரி வண்டிகளின் மேலும் கோவேறு கழுதைகளின் மேலும் வேகமான ஒட்டகங்களின் மேலும் சகல ஜாதிகளிடத்திலும் இருந்து எருசலேமில் உள்ள கர்த்தருக்கு காணிக்கையாக என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களிலும் சிலரை ஆசாரியராகவும் லேவியராகவும் தெரிந்து கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் படைக்கப் போகிற புதிய வானமும் புதிய பூமியும் எனக்கு முன்பாக நிற்பது போல உங்கள் சந்ததியும் உங்கள் நாமும் நிற்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது மாதந்தோறும் ஓய்வு நாள் தோறும் மாம்சமான யாவரும் எனக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் வெளியே போய் எனக்கு விரோதமாய் பாதகம் செய்த மனுஷருடைய பிரேதங்களை பார்ப்பார்கள். அவர்களுடைய பூச்சி சாகாமலும் அவர்களுடைய அக்கினி அவியாமலும் இருக்கும். அவர்கள் மாம்சமான யாவருக்கும் அரோசிகமாய் இருப்பார்கள். போதும் பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா மேஷக் தூபால் இருக்காங்களா யாரும் பார்க்க கோகுமாக யாரும் பார்த்தீங்கன்னா மேஷக் தூபால்னு பார்க்கும். இந்த மேஷக் தூபால் வந்துட்டு 1000 வருட அரசன் தொடக்கத்தில் அவங்க ரசிக்கப்பட்டு அவங்க என்ன சத்தியத்துக்குள்ளே தான் உள்ள இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு சத்தியம் போதிக்கப்படுது. என்ன என் மகிமையை காணாமல் இருக்கிற ஜாதி தேசமாகிய தர்ஷிஸுக்கும் வில் வீரர் இருக்கும் பூபாலுக்கும் தூபாலுக்கும் லூதியர்களுக்கும் தூபாலுக்கும் யாவானுக்கும் தூரத்தில் உள்ள தீவுகளுக்கும் அனுப்புவேன். அவர்கள் என் மகிமை ஜாதிகளுக்கும் அனுப்புவாங்க. அப்போ கோகுமாவுக்கும் சத்தியங்கள் போதிக்கப்பட்டிருக்கு. அந்த 1000 years கிங்டமில் போட்டு அவங்களும் நினச்சி பார்த்தீங்கன்னா அவங்களும் நினச்சிடறாங்க அவங்க வந்துக்கிட்டு காணிக்கை சேர்த்துறாங்க, நீதியான காணிக்கை சேர்த்துறாங்க. ஆனால் கடைசி நேரத்தில் வந்துட்டு சத்தியத்தை நிலைநிற்க முடியல, கடைசியில் வஞ்சிக்கப்பட்டாங்கன்னு பார்க்கும். எப்படி என்றால் யூதாஸ் என்ன செய்கிறாரு, தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அப்போஸ்தலன் தான். கடைசியில் என்ன செய்கிறாரு, 30 வெள்ளிக்காசுக்காக என்ன செய்கிறாரு, தன்னை விற்று போட்டார்னு பார்க்கும். அதே மாதிரி தான் என்ன செய்கிறாங்க, இந்த கோகுமாக என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா முதல்ல சத்தியம் கேட்டு தேவனுக்கு காணிக்கையெல்லாம் கொண்டு வந்து தன்னை ஜீவபலியை ஒப்பு கொடுக்காங்க. ஆனால் கடைசியில் நிலநிற்க முடியாமல் அவங்க வந்து அழிஞ்சு போகிறான்னு பார்க்கும். அப்படின்னா கோகுமாக மாறி ஒரு கூட்டத்தை நினைச்ச போகிறாங்க, அழிஞ்சு போகிறாங்கன்னு ஒரு அடையாள பாஷையாக தான் அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அவர்கள் சிலரில் ஆசாரியராகவும் சிலர் லேவியராக சேர்ந்து கொண்டுவேன். அப்போ ஆசாரியர் யாரும் பார்த்தீங்கன்னா அந்த 144 பார்க்கும். லேவியர் யாரும் பார்த்தீங்கன்னா இந்த திருக்கூட்டத்தை இடையில படுத்தும் பார்க்கும். நான் படைக்கிற புதிய வானத்தையும் புதிய பூமியும் எனக்கு முன்பாக நிற்கிறது போல உங்கள் சந்ததியில் உங்கள் நாமம் என்றென்றைக்கு நிலைக்கும். அப்போ புதிய வானம் புதிய பூமினா தேவனுடைய கிண்டம் அடையப்படுது. அந்த கிண்டமில் ஜனங்கள் இருக்கிறவங்கள கடைசி வேற நினைச்சுவாங்க நிலை நிற்பாங்கங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அவர்கள் மாதந்தோறும் ஓய்வு நாள் தோறும் மாம்சமான யாவரும் எனக்கு முன்பாக தொழுது கொள்வார் என்று கர்த்தர் சொல்றாரு. அவங்க மாதந்தோறும் ஓய்வு நாள் தோறும் எப்பவுமே நினைச்சிருவாங்க தொழுது கொள்வாங்க. ஏன்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் மாதத்தில் ஒரு நாள் நினைச்சுவாங்க தொழுது கொள்வாங்க, ஓய்வு நாளில் கம்பல்சரி தொழுது கொள்வாங்க. அதே மாதிரி தேவனுடைய ராஜ்யத்தில் கம்பல்சரி நினைச்சுவாங்க எல்லாரும் அந்த டேட்டை ஃபுல்லாக தேவனுடைய நாமத்தை தொழுது கொள்வாங்கன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிலர் மறிக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் வெளியே போய் எனக்கு விரோதமாக பாதம் செய்த மனுஷனுடைய பிரேதங்களை பார்ப்பார்கள். அவர்கள் பூச்சி சாகாமலும் அவர்கள் அக்கினி அவியாமல் இருக்கும். அவர்களை மாம்சத்தை யாவரும் அரோசிப்பார்கள்.
அப்போ வந்து ராஜ்யத்தில் முடிவில் செத்தவங்களாம் அங்கே இருப்பாங்க, அக்னி எரிஞ்சு போகும். அதை என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ஜனங்கள்லாம் பார்ப்பாங்க. அது என்ன அவங்களுக்கு இதெல்லாம் ஒரு எச்சரிப்பு, நம்மளும் தவறு செய்தால் இதை மாதிரி வந்துக்கிட்டு டென்ஷன் அழிக்கப்படுவோங்கிறான விஷயம் அவங்களுக்கு தெரியப்படும். அதனால வச்சுவாங்க, அதுக்கு பயந்து அடிச்சுவாங்க, ஏன்னா சத்தியத்துக்கு நிலை நிற்பாங்கங்கிறான விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களை படிக்கலாம். ஏசாயா 26:10 படிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதிகாரம் 26 வசனம் 10. துன்மார்க்கனுக்கு தயை செய்தாலும் நீதியை கற்றுக்கொள்ளான், நீதியுள்ள தேசத்திலும் அவன் அநியாயம் செய்து கர்த்தருடைய மகத்துவத்தை கவனியாதே போகிறான். அப்போ துன்மார்க்கனுக்கு தயை செய்திருக்காங்க. இந்த உலகத்துல துன்மார்க்கம் மரிச்சவங்களும் உயிர்த்தெழுந்து வராங்களும் தயை கொடுக்காங்க. ஆனால் துன்மார்க்கு தயை செய்தாலும் நீதியை கற்றுக்கொள்ளான், நீதி உள்ள தேசத்தில் அவன் அநியாயம் செய்து கர்த்தருடைய முகத்தை கவனிக்காம போகிறான். கர்த்தருடைய மகத்துவத்தை கவனிக்காதவர்களை தேவன் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அங்கே அவரை ஒரு அழிவை கட்டளை எடுக்கிறான்னு சொல்லப்படுதுன்னு பார்க்கும். எசேக்கியேல் 21 அதிகாரம் 30-32 வசனம் வாசிக்கலாம். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் அதிகாரம் 21 வசனங்கள் 30 முதல் 32 வரை. உன் பட்டயத்தை நீ திரும்ப அதன் உரையிலே போடு, நீ சிருஷ்டிக்கப்பட்ட ஸ்தானமாகிய உன் ஜென்ம தேசத்திலே நான் உன்னை நியாயம் தீர்த்து என் சினத்தை உன்மேல் ஊற்றுவேன். நான் என் மூர்க்கத்தின் அக்கினியை உன்மேல் ஊதி மிருக குணம் உள்ளவர்களும் அழிக்கிறதற்கு திறமை உள்ளவர்களும் ஆகிய மனுஷரின் கையில் உன்னை ஒப்புக் கொடுப்பேன். நீ அக்கினிக்கு இரையாவாய், உன் ரத்தம் உன் தேசத்தின் நடுவில் சிந்தி கிடக்கும், நீ இனி நினைக்கப்படுவதில்லை, கர்த்தராகிய நான் இதை சொன்னேன் என்றார். அப்போது இதே மாதிரி என்ன பண்ண பார்த்தீங்கன்னா சாத்தானுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் நடக்குன்னு பார்க்கும். உன் பட்டத்தை திரும்ப அதன் உரையில் போடு, நீ சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு சாணத்துமாகிய உன் ஜென்ம தேசத்தை உன்னை நியாயம் திருப்பேன் இருக்கு. அவன் பார்த்தீங்கன்னா உன் பட்டயத்தை உரையில் போடணும்னு பார்த்தீங்கன்னா சாத்தானை தான் சொல்கிறாரு, உன் ஜென்ம தேசத்தில் உன்னை நியாயம் திருப்பேன் இருக்கான். அப்போ வந்துட்டு சாத்தானை எங்கே தான் வந்துட்டு அவர் வந்து காவல்காரராக வச்சாருன்னு பார்த்தீங்கன்னா ஏதேன் தோட்டத்தில் அது பூமியில் தான் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா வச்சாருன்னு பார்க்கும். அதனால் பார்த்தீங்கன்னா அவனை நினைச்சிடாரு அழிச்சிடறான்னு பார்க்கும். அப்போ சாத்தான் வந்துக்கிட்டு இங்கே பூமியில் இருக்கும் மூச்சில் தான் நினைச்சிட பரலோகத்தை வாங்கிச்சு, அவர் சிங்காசனத்தை வாங்கிச்சு, அதனால் நினைச்சிட அவர் விழுக சம்பவிச்சுன்னு பார்க்கும். அவன் பூமியில் வந்துக்கிட்டு காப்பாற்றுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான், ஆதாமியாவால் வழிநடத்த பொறுப்பு அவனுக்கு தான் கொடுத்தாங்க. அதனால் வந்துக்கிட்டு விழுந்து போனனால அவனுக்கு ஜென்ம தேசமாகினா என்னென்னா இங்கே செங்க கடைசி அனுப்பிச்சிடாரு, இங்கே தான் விழுந்து போனான் எங்கள் முதல்ல ஏதேன் தோட்டத்தில், அங்கேயே வச்சு அனுப்பிச்சிடாரு பார்த்தீங்கன்னா இந்த பூமியில் வச்சு அவனை ஒரு சங்காரம் பண்ணுற விஷயத்தை அடையாளப்படுத்தும் பார்க்கும். என் சினத்தை உண்மையில ஊச்சுவேன், நான் உன் மூர்க்கத்தின் அக்கினியை உண்மையில் ஊதி மிருக குலமுள்ளவர்களை அழிக்கிறதுக்காகவும் திறமுள்ளவர்களாகிய மனுஷர் உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் இருக்கு. அப்போ மிருக குணமுள்ளவர்களாம் தேவனை அழிக்கிறாரு. அப்போ திறமை உள்ளவர் யாரும் பார்த்தீங்கன்னா இங்கே 7 மேப்பர் 8 அதிபர் இருப்பாங்க, அவங்க முன்னாடி நிற்பாங்க பார்க்கும். அப்போ அவங்க தான் என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா அவங்கள மற்றவங்களை என்ன பாதுகாக்கிற வேலையில் இருப்பாங்க பார்க்கும். ஆனால் கர்த்தர் யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீங்கன்னு சொன்ன மாதிரி இவங்க சும்மா இருக்காங்க. ஆனால் தேவன் தான் என்ன அந்த யுத்தத்தை வழிநடத்தான் பார்க்கும். நீ அக்கினிக்கு இரையாகுவாய், இவனுடைய ரத்தம் இந்த தேசத்து நடுவில் சிந்தப்படும், நீ நினைக்கப்படுவதில்லை, கர்த்தரை யாருன்னு சொன்னப்படுறாரு. அப்போ அந்த அவங்க ரத்தம் சிந்தப்படும் அப்படின்னா அவங்க ஒரு ஜட்ஜ்மெண்ட் நடக்கு. இனி நினைக்கப்படுவார்னா நம்ம சாத்தானுங்கிறவன் ஒரு காலம் என்ன செய்ய முடியாது, இந்த பூமியில் இருக்க முடியாதுங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ 7 மேப்பர்கள்னா 7 பரிபூர்ணமான சபையினுடைய அவங்களே அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதான் ஆதியாகமம் 43:30 பரிபூர்ண 7 வருஷங்கிற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இந்த மேப்பர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சீசர்கள் அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். யோவான் 10:16 வாசிக்கன்னு பார்க்கும். அப்போ 7ங்கிற நம்பர் என்ன பார்த்தீங்கன்னா 7 சொல்லப்பட்டிருக்கு. அது வந்து கான்டினென்டல் நம்பருங்கிறான விஷயத்தை அடையாளப்படுத்தும் பார்க்கும். கான்டினென்டல் நம்பர்னால் ஒரு முக்கியமான ஒரு நம்பரை இதை அடையாளப்படுத்தும் பார்க்கும். 8 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது கான்டினென்டல் நம்பர் சொல்லி கண்காண்டஸில் இருக்குது, அது ஒரு முக்கியமான ஒரு நம்பரை இதை அடையாளப்படுத்தும் பார்க்கும். 8 அதிபதிங்கன்னா பிரின்சிபால்னு சொல்லி அடையாளப்படுது. பிரின்சிபல்னா ஆளுகை, அதிபர், பிரதான தலைமைன்னு சொல்லப்பட்டிருக்கு. இது வந்துட்டு எதுக்குன்னா திரள் கூட்டத்துக்கும் இங்கே கொடுக்கப்பட்டதுக்கும் பார்க்கும். சபைக்கும் திரள் கூட்டத்துக்கு கொடுக்கப்பட்ட விஷயம் அடையாளப்படுத்தும் பார்க்கும். 7 மேப்பர் 8 அதிபதிங்கன்னா 7 பேருக்கும் 8 பதிக்கு அதை வந்துட்டு பங்கிட்டு கூடுன்னு இருக்காரு. ஏன்னா உலகத்தை எந்த ஆபத்து வரும் தெரியாத விஷயத்தை பிரசங்கி 1:2 படித்தோம் பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 7 ப்ளஸ் கூட்டல் பார்த்தீங்கன்னா 8 பார்க்கும். இந்த 8 என்னன்னு பார்த்தீங்கன்னா 7 8 கூட்டம் எத்தனை வருதுன்னா 15 வரும் பார்க்கும் இந்த தொகை. இந்த 15 எதை அடையாளப்படுத்தணும்னா முதலாம் உலகம் அழிக்கப்படும் பார்த்தீங்கன்னா அந்த ஜலப்பிரயத்தினால தேவன் அழித்து 11 முழம் எங்கே இருந்துச்சோம்னா
எல்லா மலைகளுக்கு மேலாக நின்றதுங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நியாயத்திருத்த விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு எல்லா மலைகளுக்கு மேலாக உயர்ந்து நின்றது என்ன 15 முழம்னு சொல்லி பார்க்கும். எங்கே தௌசண்ட் கிங்டம் இல்லை அந்த ராஜ்யங்களை பாதுகாக்கிற வேலையாக யாருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 7, 8 மொத்தம் 15 அடையாளப்படுத்து. இந்த 15 எடுக்கிறது ஒரு பாதுகாக்கிற வேலையை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அந்த முதலாம் உலகம் அழிக்கப்படும் சொல்லி அந்த தண்ணீர் எல்லா மலைக்கு மேலே 15 முழம் அதிகமாக நின்றுச்சுல அந்த கெட்டுப்போன தூதர்களே தேவன் தப்பு விடாமல் அந்த தண்ணீரில் அமிழ்த்து அணிச்ச அடியோடு வந்துட்டு அவர் வந்து அழிச்சான்னு பார்க்கும். அது மாதிரி 7 மேய்ப்பரில் 8 அதிபதிகளும் ஒரு பாதுகாப்பு வேலையாக இருந்து அணிச்சு போகிறாங்க. பார்த்தீங்கன்னா மற்ற ஜனங்களை பாதுகாக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துன்மார்க்க ஜனங்களே தேவன் அழிக்காருங்கிறான விஷயத்த சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதை கூட நம்ம படிச்சிடலாம். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 19, 20, 21 வசனங்கள் படிக்கலாம். ஆதியாகமம் அதிகாரம் 7 வசனங்கள் 19 முதல் 21 வரை. ஜலம் பூமியின் மேல் மிகவும் அதிகமாய் பெருகினதினால் வானத்தின் கீழ் எங்கும் உள்ள உயர்ந்த மலைகள் எல்லாம் மூடப்பட்டன. மூடப்பட்ட மலைகளுக்கு மேலாய் 15 முழ உயரத்திற்கு ஜலம் பெருகிற்று. அப்பொழுது மாம்ச ஜந்துக்களாகிய பறவைகளும் நாட்டு மிருகங்களும் காட்டு மிருகங்களும் பூமியின் மேல் ஊரும் பிராணிகள் யாவும் எல்லா நர ஜீவன்களும் பூமியின் மேல் சஞ்சரிக்கிறவைகள் யாவும் மாண்டன. போதும். இந்த 15 முழம் தண்ணி எதை அடையாளப்படுத்துன்னா இந்த பாதுகாப்பு அதாவது 15 முழம் தண்ணீர்னால அந்த ஜனங்கள் அழிக்கப்பட்டு அங்கே ஒரு நியாயத்திற்கப்பட்ட விஷயத்தை அடையாளப்படுத்தி பார்க்கும். பூமியை தேவன் வந்துட்டு இந்த 15 முழம் தண்ணியை நிரப்பி நினைச்சாரு ஒரு ஜட்மெண்ட்டை அங்கே நிறைவேற்றி வந்தார் பார்க்கும். அதே மாதிரி இந்த 7, 8ங்கிறது 7 மேய்ப்பர் 8 அதிபதிகளை வச்சு ஜனங்களை பாதுகாத்து நினைச்சாரு ஒரு உலகத்துக்கு ஒரு நியாயத்திருப்பை அங்கே கட்டளையிட்டார் பார்க்கும். அதுக்கப்புறம் படிக்கலாம். மீகா 4, 7, 8 வசனங்கள் படிக்கலாம். மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதிகாரம் 4 வசனங்கள் 7 மற்றும் 8. நொண்டியானவளை மீதியான ஜனமாகவும் தூரமாய் தள்ளுண்டு போனவளை பலத்த ஜாதியாகவும் வைப்பேன். அவர்கள் பேரில் கர்த்தர் சியோன் பர்வதத்திலே இது முதல் என்றென்றைக்கும் ராஜாவாய் இருப்பார். மந்தையின் துருக்கமே, சியோன் குமாரத்தின் அரணே, முந்தின ஆளுகை உன்னிடத்தில் வரும். ராஜரீகம் எருசலேம் குமாரத்தின் இடத்தில் வரும். போதும் பார்க்கும். அப்போ நொண்டியானவனை மீதியான ஜனங்களமாகவும் தூரமாய் தள்ளுண்டு போனவர்களை பலத்த ஜாதியாகவும் வைப்பேன் இருக்கு. அப்போ நொண்டியானவனா குந்தி நடக்கிறவங்க, சத்தியத்துக்கு ஒழுங்காக நடக்காதவங்க கூட அங்கே என்ன செய்யறாங்க பார்த்தீங்கன்னா அங்கே ராஜ்யத்தில் நிலைநிற்றான்னு பார்க்கும். மீதியான ஜனமாக தூரத்தில் தண்டுண்டு போனவர்கள் எல்லாம் பலத்த ஜாதியாக வைப்பேன். அப்போ பார்த்தீங்கன்னா மீதியான ஜனங்கன்னா அந்த சாத்தானுக்கு அடிப்படையான ஜனங்களை தேவன் என்ன பத்திரமா பாதுகாத்து வைக்கிறான்னு பார்க்கும். அப்போ என்ன செய்யறது, கர்த்தர் சியோன் பர்வதத்தில் இது முதல் என்றென்றைக்கு ராஜாவாக இருப்பார். சியோன் பர்வதங்கிறது 1,40,000 இங்கே பூமியை அதை அடையாளப்படுத்துது. அது என்றென்றைக்கு ராஜாவாக இருப்பான்னு பார்க்கும். மந்தையின் துருவம்னு மந்தையை பாதுகாக்கிற வேலையையும் சியோன் குமாரத்தை அரணா இருப்பாங்க. சியோனுடைய 1,40,000 அரணா இருந்து பாதுகாப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முந்தின ஆளுகை உன்னிடத்துல வரும் அப்படின்னா ராஜரிகம் எங்கே பண்ணாருன்னா இஸ்ரேல் ஜனங்கள் ராஜாக்கள் பண்ணாங்க. அந்த ஆளுகை யாருக்கு கொடுக்கான்னு பார்த்தீங்கன்னா எருசலேம் குமார்த்தினா திரள் கூட்டத்துக்கு இந்த விஷயம் கொடுக்கப்படும் பார்க்கும். இதான் ஒரு விஷயம் பார்க்கும். ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த 7 மேய்ப்பர்கள் 8 அதிபதிகளும் நடக்கிற அந்த விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ராஜ்யத்தில் முடிவில் நடக்கிற சம்பவம் தான் ஒழிய இது வந்துக்கிட்டு 1000 இயர்ஸ் கிங்டமுக்கு முன்னாடி நடக்கிற சம்பவம் கிடையாதுன்னு பார்க்கும். இது வந்துட்டு 1000 இயர்ஸ் கிங்டமுக்கு அப்புறம் நடக்கிற சம்பவம் தான் இந்த விஷயம் நடக்கும் பார்க்கும். இதுதான் இதோடைய சத்திய உபதேசம் பார்க்கும். இதெல்லாம் நம்ம நினைச்சது சத்திய உபதேசங்களுடைய பார்த்து முடிச்சுன்னு பார்க்கும். அப்போ அவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்துக்கிட்டு சத்தியத்துக்கு ஆதரவாக இந்த வசனங்களையும் வந்துட்டு அவங்களுக்கு சரியாக கொடுக்கப்படலாம் பார்க்கும். ஆனால் நம்ம பார்த்தது எல்லாமே சத்திய வசனத்தோட ஆதாரத்தோட பார்த்து முடிச்சுன்னு பார்க்கும். இவ்வளோனோட பொறுமையோட கேட்டவங்களை தேவன் தாமே ஆசிரிப்பாராக. ஆமென்.